ஐயா அருண் பிரகாஷ் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா குண ஐயா கிருஷ்ணானந்த ஐயா வணக்கங்க ஐயா. நலமா இருக்கீங்களாங்க ஐயா? ஐயா நலமா இருக்கேங்க ஐயா. சரிங்க. பாடல் நான் போட்டுறேங்க ஐயா, காப்பி பண்ணி ஐயா போடுறேன். பாடல் போட்டுருங்க ஐயா. குணா ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? காப்பி பாடல்லாம் பார்த்தாச்சுங்க ஐயா. குழுவை பற்றி பாருங்க ஐயா ஐயா குழு பத்தி பாத்துலாங்க ஐயா. சரிங்க தொடருங்க ஐயா. இன்னும் நீங்கள் கொஞ்சம் பேட்டரி இருக்குங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்க, நல்லதுங்க நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி, வாழைத்தாய் திருவடிகள் போற்றி போற்றி, சட்டைநாதர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல் சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த குழு துவங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம்னா, இதுக்கு முழு முதற் காரணம் வந்து அந்த சித்தர்களுடைய ஆசி பெற்ற எல்லா நல்ல உள்ளங்களும் தான் இதுக்கு முழு முதற் காரணமா பார்க்க முடியுது. கிருஷ்ணானந்த ஐயா இந்த குழு ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் எப்படியாவது இந்த சித்தர்கள் விட்டுட்டு போன எண்ணற்ற பொக்கிஷமான வாழ்வியல் முறையா இருக்கட்டும், சித்தர்கள் பாடல்கள், சித்தர்கள் மருத்துவ குறிப்புகள், இதை எப்படியாவது கடத்தி கொண்டு போகணும், இது ஒரு பேசும் பொருள் ஆக்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற இந்த தளத்துல. எண்ணமும் நோக்கமும் சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி எண்ணற்ற நல்ல உள்ளங்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து பல்வேறு துறைகள் இருந்து நிறைய ஆளுமைகள் அவங்க கற்றதும் பெற்றதும் எல்லாத்தையும் வந்து நம்ம தளத்துல வந்து பகிர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆண்டு காலமா இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்ததுக்கு நம்ம தளத்துல எல்லாருக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும், அதை எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தளம் நிறைவு செய்யறது வழக்கம். நம்ம தளம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு துவங்கி அதுக்கப்புறம் இரவு 9 மணிக்குள்ள நிறைவு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல இப்ப தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் சித்தர்கள் பாடல்கள் எடுத்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது வரைக்கும் காளிங்கநாதர் சித்திரையானுடைய பாடல், கடிவெளி ஐயா சித்தரனுடைய பாடல், அழகினி சித்திரையானுடைய பாடல், போகர் சமாதி தீட்சை, அகத்தியர் ஐயானுடைய பாடல், பாம்பாட்டி சித்திரையானுடைய பாடல், ஔவையாருடைய விநாயகர் அகவல், இடைக்காட்டு சித்திரையானுடைய பாடல், குதம்பை சித்திரையானுடைய பாடல், கரூரார் சித்திரையானுடைய பாடல், அதை தொடர்ந்து பட்டினத்தார் ஐயானுடைய பாடல், பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல், இப்ப சமீப காலமா வந்து சட்டைநாதர் ஐயானுடைய முன்ஞானம் பாடல் தொகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் வந்து 66வது பாடல்ல இருந்து 70வது பாடல் வரையும் சிந்திக்க இருக்கிறோம். பாடல்கள் சார்ந்து முழுக்க முழுக்க வாசி சார்ந்தே பொருள் பார்க்கப்பட்டாலும் எல்லா பார்வையும் தாராளமா முன்வைக்கலாம். அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த புது பார்வை இருந்தாலுமே, இல்ல மக்களுக்கு ஏதாவது பயன்படுற விஷயமா இருந்தாலுமே நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், மேல வந்து பேசலாம். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பின்பு தளம் நிறைவு செய்யறது நம்ம தளத்தினுடைய ஒரு சிறு சிறப்பு அம்சமா பார்க்க முடியுது. நம்ம தளம் மட்டும் இல்லாம நம்ம தளம் மாதிரியே இன்னும் எண்ணற்ற தளங்கள் எப்படியாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பயணிச்சுட்டு இருக்க எல்லார் சார்பாகவும் கேட்கும் தளத்தில் இருக்கிறவங்களுக்கும் பேசும் தளத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். அப்படி பேச வாய்ப்பு இல்லாதவங்க உங்களுடைய கேள்விகளோ உங்களுடைய சந்தேகங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க பகிர்ந்துக்கணும்னா சாட் பாக்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா கூட நம்ம மாடரேட்டர் ஐயா அதை பார்த்துட்டு விளக்கமோ இல்லை தெளிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படின்றத ஒரு மனநிறைவோட சொல்லிக்கிறோம். நம்ம என்னதான் கற்றதும் பெற்றதும் எது இருந்தாலுமே நம்ம சொத்து பணம் இருந்தா கூட நம்ம விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து வர தலைமுறையினர் எடுத்துப்பாங்க. ஆனா அந்த அனுபவமும் சரி, நம்ம கடந்து வந்த பாதையும் சரி, அதை பகிர்ந்துக்கும் போது இன்னும் நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு மிக பிரயோஜனமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த வாரம் நம்ம சட்டைநாதர் ஐயனுடைய பாடல் 66வது பாடல்ல இருந்து 70வது பாடல் வரையும் பார்க்க போறோம். ஐயா சாட்ல போட்டாச்சுங்களா ஐயா? அருணையா குணாயா போட்டங்க ஐயா சாட்ல. சரிங்கய்யா சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ இந்த வாரம் பாடல் தொகுப்பு பார்த்துடலாங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா இந்த பேட்டரி ரொம்ப லோவா இருக்குங்கய்யா, எப்போ சுவிச் ஆஃப் ஆகும்னு தெரியலங்கய்யா. நான் அப்படியே லிசனர் மோட்ல இருக்கிறேங்கய்யா. கிருஷ்ணானந்த ஐயா, அருணையா. சரிங்க ஐயா. ஐயா மணிவன் ஐயா இந்த வாரம் கலந்துக்கிறது கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா இன்னைக்கு வந்து அவரு அங்க திருச்செங்கோடு பக்கத்துல போறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. ஆமாங்க, இப்ப நம்ம 3 பேர் தாங்க ஐயா இருக்கோம் தளத்துல. சரிங்க ஐயா சரிங்க ஐயா, அப்போ பாடல் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இந்த அப்படி சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படியே தொடர்ந்து பாத்துருங்க ஐயா. பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் எடுத்துக்கோங்க. சரிங்க சரி, நன்றிங்க ஐயா. நன்றி. கிருஷ்ணானந்த ஐயா. ஐயா பாடல் பார்த்துடலாமாங்க ஐயா? ஐயா பார்த்துடலாங்க ஐயா. நீங்கள் வாசிச்சே பார்த்துட முடியுமா ஐயா, இல்லை நான் வாசிக்கணுமா? நம்ம 3 பேர் தான் இருக்கோம் தளத்தில். ஆமாங்க, உங்களுக்கு ஏதாவது வாசிக்க வாய்ப்பு இருக்காங்க ஐயா? வாசிக்கலாம் ஐயா, கொஞ்சம் சரி சிரமம். சரிங்க நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், அப்படி இல்லைன்னா நான் இது பண்ணுறேங்க ஐயா. சரிங்க, இடையில வரேங்க. வாழ்க. நன்றி.
நன்றிங்கய்யா. இது சித்தர்கள் சிந்தனை. நம்ம தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சித்தர்கள் சிந்தனையில் சித்தர்களினுடைய பாடல்கள் சிந்திச்சு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் சட்டைநாதர் ஐயாவினுடைய முன்ஞானம் தொகுப்பிலிருந்து 66வது பாடல் முதல் 70வது பாடல் வரைக்கும் சிந்திக்க இருக்கிறோம். 66வது பாடல். அதுக்கு முன்னாடி சென்ற வாரம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கைலாயம், அதாவது நிறைவான பாடல் 65வது பாடலோட நிறைவான அடியில் சேரப்பா சொல்லிவிட்டேன் என்ற பேச்சு செப்பு முன்னே கைலாயம் உற்றுப்பாரு. கைலாயம் என்பது நம்ம அந்த புருவமத்தின்னு பார்த்தோம். அப்படி அந்த புருவமத்தியை உற்று பார்க்கிறத தொடர்ச்சியாக இந்த பாடலில் பார்க்குறாரு. உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்து உரையா வேதாந்த சித்தாந்தம் என்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது நம்ம புருவமத்தியை பார்த்து தான் வந்து அதாவது உற்று பார்க்க கைலாயமான அந்த புருவமத்தியை பார்க்க நமக்கு பல நூல்களினுடைய விளக்கங்கள் கிடைக்கும். ஆனால் அதை விடுத்து உற்று நின்ற பல நூலை பார்த்து உரையா வேதாந்த சித்தாந்தம் என்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நூல்களில் வந்து வேதாந்த சித்தாந்தம்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, நமக்குள்ளே தான் அதை உணர்ந்து கொள்ளணும்னு சொல்கிறாருங்க. பற்றி நின்ற பரவசத்தால் என்றே உண்ணி பாராமல் 5 கெட்டார் அனந்தங்கோடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அதன் மூலமாக புருமதி பார்ப்பதன் மூலமாக அதை பற்றி நம்ம உற்று கவனிக்கும் போது தான் ஒரு பரவசம் உண்டாகும். அந்த பரவசத்தை விட்டு அதை உண்ணி பார்க்கிறதுனா உணர்ந்து பார்த்தா தான் நம்ம அதை உணர முடியும். உண்ணி பாராமல் 5 கெட்டார் அனந்தங்கோடி அப்படின்னு சொல்றாரு. அப்போ 5 புலன்களும் கெட்டு போனவர்கள் அனந்த கோடினா பல கோடி மக்கள் இருக்காங்க. முற்றி நின்ற விடம் எங்கே ஞானம் எங்கே அப்படின்னு வந்து சொல்றாரு. முற்றி நின்ற இடம் அப்படிங்கிறாரு. விடம்ங்கிறத விட இடம். இப்போ முற்றி நின்ற இடம் எங்க, ஞானம் எங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த இடத்துக்கு வந்து அந்த நமக்கு அந்த ஒரு பக்குவத்தை தரக்கூடிய முதுமை அல்லது வந்து ஒரு பக்குவ நிலையை கொடுக்கக்கூடிய இடம் இது, அதன் மூலமா பெறக்கூடிய ஞானம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அடுத்த அடியில் பார்த்தீங்கன்னா 6வது அடி வந்து இது சில பாடல்களில் அந்த ஒரு ஓலைச்சுவடிகளில் விட்டு போகும். அதே போல் சட்டைநாதர் ஐயாவினுடைய முன்ஞான பாடல்லையும் இந்த 6வது அடி 66வது பாடலில் ஒரு அடி வந்து விடுபட்டிருக்கு. அந்த அடிக்கு அடுத்து 7வது அடி பார்க்கலாம். முற்றி நின்ற இடமெங்கே ஞானம் எங்கே, கொற்றி நின்ற மேல் மூல துரியம் எங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த புருவமத்தியும் கடந்து கொற்றி நின்ற அப்படின்னா அதற்கு மேலேயும் பற்றி நிற்கக்கூடிய மேல் மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கீழ் மூலம் மேல் மூலம் சொல்கிறாங்க. சித்தர்கள் பாடலில் 2 இடங்களை சொல்கிறாங்க. அண்ணாக்கு பகுதியை ஒரு மூலமாக சொல்வதும் உண்டு, மேல் மூலம்னு சொல்லக்கூடிய துரியம்னு சொல்கிறாங்க. அதே போல் அண்ணாக்கு பகுதி இல்லாமல் மூலாதாரம்னு சொல்லக்கூடியதும் கீழ் மூலமாக சொல்கிறாங்க. இந்த கீழ் மூலத்துக்கும் மேல் மூலத்திற்கும் உணர்வுகளை கடத்துவதும் உணர்ந்து பார்ப்பதும் தான் யோகம்ங்கிற அடிப்படையில் நிறைய பாடல்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மேல் மூலம், அந்த மேல் மூலத்தையும் கடந்து துரியம்னு சொல்லக்கூடிய உச்சியில் வந்து உணர்ந்து பார்க்கணும். அந்த துரியமும் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கூடுவார் மெஞ்ஞான குறைவிதாமே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ யார் வந்து அந்த மேல் மூலம்னு சொல்லக்கூடிய அந்த துரிய நிலையில் கூடி நிற்பவர்களுக்கு ஞானம் என்பது சித்தியாகும், ஒரு தெளிவு கிடைக்கும். அதன் மூலமாக பெறக்கூடிய உண்மை ஞானமே வந்து மெய்ஞானமாக இருக்கும். அதுவே மெய்ஞான கல்வியாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாருங்கய்யா. நன்றிங்கய்யா. கிருஷ்ணானந்தன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்காங்கய்யா? ஐயா, எங்களை அருமையாக பார்த்தீங்க. நீங்கள் பாருங்கள், நான் இடையில கடைசியாக கொஞ்சம் கலந்துக்கிறேங்க. சரிங்க. நீங்கள் அடுத்த பாடலுக்கு போகலாங்கய்யா. நான் கடைசியில் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேங்கய்யா. கொஞ்சம் இன்னொரு வேலை ஒன்று அந்த போயிட்டுருக்குங்க. அது நான் அப்புறம் இப்போ கேட்டுட்ருக்கேங்கய்யா. கேட்டுட்ருக்கேன். வாழ்க வளமுடன். நல்லதுங்க. அடுத்த பாடல் பார்த்தலாங்க. 67வது பாடலுங்க.
நல்லதுங்க. 67வது பாடலுங்க. சென்ற பாடலில் குறைவுதாமே, அதாவது குறைவு ஏது, மெய்ஞான குறைவு ஏது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அப்படி துரிய நிலையில் உணர்ந்து மெய்ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு குறைவு ஏது, எந்த குறையும் வராதுன்னு சொல்கிறாரு. குறைவேது வாசனையாம் துவைதத்தோடு கூடவல்லோ மெய்ஞானம் புனைந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி அந்த குறைவில்லாத ஞானத்தை பெற்றவர்களுக்கு இந்த வாசனைன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்கள் வந்து சொல்லுவாங்க. அதனுடைய எந்த மும்மலத்தினுடைய தாக்கமும் இருக்காரு. அதே போல் துவைதத்தோடு கூட வல்லோர், அந்த பரம்பொருளோடு கூட வல்லவர்களுக்கு மெய்ஞானம் வந்து புனைந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர்களை விட்டு நீங்காதுங்கிறதான் புனைந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மறைவேது மறையதனின் அந்தமேது அப்படின்னு வந்து சொல்கிறார். மறைன்னு சொல்லக்கூடியது வேதம். ஸோ அப்படி பார்க்கும்போது வேதம்ங்கிறது என்ன, அந்த மறையினுடைய அந்தம் முடிவு தான் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மறைவற்று நின்றதொரு வெளியங்கேது அப்படின்னு வந்து அடுத்த அடியில் சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாகவும் ஒரு நம்ம அதாவது நம்மளுடைய ஆன்மீக கருத்துக்களின் படியும் புரிதல் படியும் வேதங்களை வந்து அடிப்படையாக சொல்கிறோம். அந்த வேதத்திலிருந்து தான் அனைத்து கருத்துக்களும் எப்படி வந்து நம்ம இயம நியமம் சொல்கிறோமோ அது போல் அனைத்து விதமான கருத்துக்களுமே வந்து 4 வேதங்களாக வகுக்கப்பட்டிருக்கு. அந்த மறைன்னு சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை மெய்ப்பொருளை சொல்லக்கூடிய அந்த மறை வேதம் ஏது, அந்த மறையதனின் அந்தமேது, முடிவே இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் இது பண்ணுங்கிறது இல்லை. மறைவற்று, அப்போ அந்த மறைன்னு சொல்லக்கூடிய வேதமும் அற்று நின்றதொரு வெளியெங்கேது, எல்லாமே வெட்ட வெளியின்னா சித்தர் பாடல்லாம் நம்ம பார்க்குறோம். வெட்ட வெளியை மெய் என்று இருப்போருக்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய், பட்டயம் எதற்கடி குதம்பாய்ன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த வெளியும் எங்கே, இதெல்லாம் நம்மளை வந்து எங்கே எங்கேன்னு கேட்காது, நம்மளைய சிந்திச்சு பார்க்க சொல்கிறார். மறையும் இல்லை வெளியும் இல்லை, துறை ஏது துறைக்குள்ளே சோதி ஏது அப்படின்னு சொல்கிறார். துறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இடத்துல வந்து போய் நம்ம சந்திக்கக்கூடிய இடத்தை அல்லது வந்து ஒரு கரை, அதை வந்து துறைன்னு வந்து துறைமுகம் அப்படின்னு வந்து நம்ம குறிப்பிடுவோம். அப்போ கப்பல்கள்லாம் வந்து அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய, ஸோ அப்போ எண்ணங்கள் எல்லாம் நம்ம தொகுதியாக ஒரு இடத்தில் கூடியிருப்பது சேர்ந்து இருப்பதுன்னு பார்த்திங்கன்னா புருவ மத்தியை வந்து குறிப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளே ஒன்று சிந்திக்கும் போது அப்படி நம்ம கண்களை மேலே பார்த்து புருவ மத்தி தான் பார்ப்போம். அதுதான் துறைன்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அப்படி அந்த துறை ஏது துறைக்குள்ளே சோதி ஏதுன்னு கேட்குறாரு. அந்த புருவ மத்தியில் தோன்றக்கூடிய சோதி தான் எங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சூட்டி இருந்த விவரமெல்லாம் ஞானம் தோற்றும் அறை ஏது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சோதி சூட்டி இருந்த விவரம் எப்படி வந்து அந்த சோதியை மூட்டுவது அல்லது சோதியை ஏற்றுவது, அந்த சோதியை ஏற்றும் பொழுது தான் ஞானம் தோன்றுங்கிறதும் நிறைய பாடலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி அந்த ஞானத்தை தோற்றுவிக்கக்கூடிய அறைன்னு சொல்லக்கூடியது இந்த சுழுமுனையை குறிப்பிடுறாரு. இப்போ சுழுமுனை தான் எங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. அல்லவென்று சம்சாரத்துள் அப்படின்னா இதெல்லாம் இல்லைன்னு வந்து சம்சார சாகரத்துக்குள்ள அழுத்துமப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இவ்வளவெல்லாம் விஷயங்கள் இருக்கு யோகத்தின் அடிப்படையில, ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சம்சாரத்துக்குள்ளேயே சம்சார சாகரத்துக்குள்ளேயே ஆழ்ந்து இருக்கிறோமே, ஆழ்த்தப்படுகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு ஒரு மாயை போல ஒரு திரையினால மறைக்கப்படுது. அதை குருமார்கள் தான் நமக்கு வந்து இந்த ஒரு தெளிவை கொடுத்து, இல்லை சம்சார சாகரத்திலேயே இருந்தாலும் இந்த உண்மை நிலைகளை எல்லாம் நீங்க உணர்ந்துக்கணும்னு அவங்க விளக்கி அதை நம்ம சொல்லும்போது தான் அந்த விளக்கம் பெற முடியும். ஆனா அப்படி விளக்கம் பெறாமையே சம்சார சாகரத்துக்குள்ள அழுத்தும்னு சொல்றாரு. துவைதத்தின் ஆண்மை தானே, அதோட தன்மை, துவைதத்தின் ஆண்மைங்க துவைதத்தின் தன்மை தானே அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டு. அந்த கட்டுக்குள்ளதான் எல்லா ஆன்மாக்களும் எல்லா உயிர்களுமே கட்டுண்டு ஆழ்த்தப்படுகின்றது. அதை விட்டு வெளியே வரும்போது தான் நம்ம இந்த உண்மை பொருளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு வந்து குருவினுடைய அருளும் வேணும், திருவருளினுடைய அருளும் வேணும். இது இரண்டும் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த மாயைன்னு சொல்லக்கூடிய திரையை விலக்கி நம்ம இந்த உண்மை பொருள்களை அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஏதுன்னு சொன்னது எதுக்காகனா இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க ஐயா. மிக்க நன்றிங்க.
சரிங்க. வேற யாரும் கருத்து சொல்றதுக்கு இல்ல. அ நீங்களும் கேட்டுட்ருக்கேன்னு சொன்னீங்கய்யா. ஐயா அடுத்த பாடல் பார்க்கலாங்கய்யா. நம்ம பாடல்கள் முடிஞ்சோன்னே பகிர்ந்துக்குவோங்கய்யா முடிஞ்ச அளவுக்கு. சரிங்க. சரிங்க. சரிங்கய்யா. நன்றிங்க. கொஞ்சம் வேலை பளுவுங்க. இன்றைக்கி அந்த இந்த பாடலில் வந்து 66வது பாடலில் சில வரிகள் இல்லைன்னு நினைக்கிறேங்கய்யா. ஆமாங்கய்யா. ஒரு வரி விட்டுருக்குங்கய்யா. விடுபட்டுருக்குங்க. 7வது ஆமாம், அடி. சரிங்க. அடுத்து 67ங்களா ஐயா? ஆமாங்கய்யா. நல்லதுங்க நல்லதுங்க. அருமையாக பகிர்ந்து கொண்டீங்க. நன்றிங்க. சரிங்க. நானும் கேட்டுட்ருக்கேங்கய்யா. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். 67 பார்த்துட்டோங்கய்யா. 68வது பாடல் வந்து பார்க்கணுங்க. சரி, இந்த துவைதம்ங்கிறது வந்து அது தமிழ்ல அந்த காலகட்டத்தில் அப்படி பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. தொய்ன்னு வந்து இருக்குங்க. பொதுவாக தொய்வு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். ஆனால் துவைதம் அப்படிங்கிறது வந்து 2 இதை வந்து இறைவன் வேறு நம்ம வேறு அப்படிங்கிற அந்த இரண்டும் துவைதம் அத்வைதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்களான்னு அது ஒரு இது இருக்குங்க. துவைதத்தின் தன்மை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நிறைவான அடியில் அந்தாதி போல தான் இந்த பாடல் இருக்குது. துவைதத்தின் ஆண்மை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஆண்மை என்றால் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை தொடர்ச்சியாக இந்த பாடலில் வருதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஆண்மை என்றால் துவைதத்தின் ஆண்மை எல்லோ. ஒரு முறை வாசிச்சிடும், அப்புறம் அந்த ஒவ்வொரு வரியாக பார்க்கலாங்க. ஆண்மை என்றால் துவைதத்தின் ஆண்மை எல்லோ, அகண்ட முதல் அண்டமெல்லாம் ஞானம் தோற்றும். ஆண்மை என்றால் வாய்ப்பேச்சாம் ஞானி வாயில் மண்ணை அள்ளி கூறுகொண்டு மலங்கப் பார்த்து கேண்மை கொண்டே யுகங்களெல்லாம் கெடுத்தே ஆட்டி கெடியான பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன் ஆணினாலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தான் ஆண்மை என்ற பிறப்பை மீறப் பாய்ந்து சண்டாள கோபத்தை தள்ளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமாக நம்ம வாசித்து பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, அந்த சென்ற பாடலில் அந்த ஆண்மைன்னு சொன்னதை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு இந்த பாடலில் முற்படுறாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஞானியை வந்து பழித்து சொல்கிறதும் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். எப்படி மாயை வந்து நமக்கு மறைக்குதோ அதே போல் ஒரு ஞானி இதையெல்லாம் உணர்ந்து அவர் ஒரு நிலையில் இருந்தால் அதை நம்ம உணராமல் நம்ம வந்து இந்த இக வாழ்க்கையில் இருக்கவங்க அவரை பழித்து பேசுறது அதிகம். அதையும் எடைகளில் ஒரு 3வதுலேருந்து 5வது வரி வரைக்கும் அடிகள் வரைக்கும் சொல்லியிருக்கதா புரியுதுங்க. அப்புறம் நிறைவான அடிகளில் வந்து இந்த பாடலோட சாராம்சமாக புரிஞ்சுக்கிறதுனா சண்டாள கோபத்தை தள்ளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒரு முன்ஞானத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த நம்மளுடைய வந்த நோக்கம் பிறப்பிறப்பை மீறுவது, பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதற்கு வந்து கோபமும் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய தடைகள் இது வரைக்கும் நம்ம சொன்னார் இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு தடையாக இருக்குது. அதையெல்லாம் தள்ளும் பொழுது தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும்னு புரியுதுங்க. இப்போ முதல் அடியில் பார்க்கலாம். ஆண்மை என்றால் துவைதத்தின் ஆண்மை எல்லோ. இப்போ துவைதம்னு சொல்லக்கூடிய அதுதான் ஆண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அகண்ட முதல் அண்டமெல்லாம் ஞானம் தோற்றும். இதை யார் வந்து உணர்ந்துக்கிறாங்களோ, துவைதம் அத்வைதம் ஒரு ஒன்றுங்கிற நிலைமைக்கு யார் புரிதலோடு வர்றாங்களோ அதை உணர்ந்து கொண்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அகண்டம் முதல் அண்டம். இப்போ அண்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அண்டம் பேரண்டம் அதுலேயும் கூட சொல்லுவோம். அதே போல் அகண்டம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்டம் பிரபஞ்சம்ங்கிற அளவில் எடுத்துக்கலாம். இப்போ அண்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கிறத அண்டமாக குறிப்பிடலாம். நம்ம உடல் எடுத்துக்கிட்டோம்னா கழுத்துக்கு கீழ்ப்பகுதியை பிண்டம்னும் கழுத்துக்கு மேலே அண்டம்னும் சித்தர் பாடலில் சொல்கிறாங்க. இப்போ அகண்டம் அப்படிங்கும்போது பிரபஞ்சம். அகண்டம் முதல் அண்டம் எல்லாம், அண்டம் பிரபஞ்சம் பேரண்டம் இது எல்லாமே இதை பற்றின என்னென்ன நுணுக்கங்கள், அதாவது எது நடக்கும் எது நடக்காது, அதனுடைய சூட்சுமம் என்ன அதிசூட்சமம் என்ன, இது எல்லாமே ஞானம் தோற்றுவிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்போனா நம்ம சொன்ன அந்த போன பாடலில் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, யார் ஒரு துரியத்திலிருந்து உணர்வு நிலையை பெற்று வெட்டவெளி என்பதையெல்லாம் என்னன்னு உணர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஞானம் வந்து தெளிவுகள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே எதையும் அவங்க படிக்க வேண்டியதில்லை. வேதங்களில் சொல்லி இருக்கக்கூடியது எது எல்லாமே அவங்களுடைய அறிவுக்கு வந்து விளக்கத்துக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆண்மை என்றால் வாய்ப்பேச்சாம். ஆண்மை என்னன்னா
என்ன சொல்ல வர்றாருன்னா வாய்ப்பேச்சு தான் அப்படிங்கிறாரு. ஞானி வாயில் மண்ணை அள்ளி கூறு கொண்டு மலங்க பார்த்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் அறிந்து அவங்களுக்கு இயல்பாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை நம்ம எப்படி சொல்றோம்னா ஆண்மை என்றால் வெறும் வாய் பேச்சு அப்படிங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படி சில பேர் வந்து வெறும் நூல்கள்ல படிச்சுட்டு வாய் பேச்சு போல எடுத்துட்டு ஞானி வாயில் மண்ணை அள்ளி அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ஞானி வாயில மண்ணை போடுவதுன்னா அவரை பற்றின அவதூறுகளை பேசுவது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கூறு கொண்டு மலங்க பார்த்து அப்படிங்கும்போது வந்து இதை வந்து பகுத்து பகுத்து அவரை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறது, அவரை அந்த ஒரு ஞான நிலையில் இல்லைங்கிற மாதிரி சாடுவது, இதெல்லாம் சொல்லலாம். மலங்க நிறைய இடத்துல இந்த மலங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திருவாசகத்தில் கூட ஒரு மலங்க புலனைந்தும் அப்படின்னு கூட ஒரு இடத்துல வரணும். கேண்மை கொண்டே யுகமெல்லாம் கெடுத்தே அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இது போல வந்து செயல்களினால பல யுகங்களாக வந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். கேண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்பின் அடிப்படையில் சொல்லும்போது நட்புணர்வோடு இருக்கிறத சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ஞானி கூட வந்து ஒரு நட்புணர்வோடையே அவரை சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவரை பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரை பற்றின குறை சொல்கிறது, அவதூறு சொல்கிறது, இதெல்லாம் பல யுகமாக வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டார். ஞானத்தை உணர்ந்தவருக்கு வந்து மற்றவங்க சுற்றி இருக்கவங்க தன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நினைக்கவே மாட்டார். அவர் எப்பவுமே அந்த ஒன்று அப்படிங்கிற நிலையிலேயே உணர்ந்த நிலையிலேயே இருப்பாருங்க. நம்ம நிறைய ஞானிகளோட இதில் பார்த்துருக்கோம், வாழும் ஞானிகள் இதில் கூட. யுகமெல்லாம் கெடுத்தே ஆட்டி கெடியான பெண் அப்படிங்கும்போது அப்போ கெடியான அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு உணர்வு. அந்த உணர்வு பெண்ணு பொன்னாசை இதனால தான் வந்து இதெல்லாமே வந்து அப்படி ஆட்கொள்ளப்படுறாங்க. இப்போ ஒரு இது போன்ற ஒரு அவர்கள் வந்து இது போன்ற ஆசைகளினால வயப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஞானியை வந்து அவதூறு கூறுவாருங்கிறது புரிஞ்சுக்கலாம். கெடியான பெண்ணு பொன்னானினாலே மூணுமே சொல்றாரு. பெண்ணாசை பொன்னாசை ஆணினாசை அப்படின்னு பெண்களுக்கும் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆண்மை என்ற பிறப்பிறப்பை மீறப்பாய்ந்து அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ உண்மையான இது என்னன்னா இந்த ஆசைகளினாலேயான 3 விதமான ஆசைகளிலும் சிக்குறாமல் பிறப்பிறப்பை மீற வேண்டும் அப்படின்னா அந்த சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும். பாய்ந்து அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ பாய்ந்துன்னா விரைவாக அந்த சுழற்சியிலிருந்து நம்ம விடுபடணும். அதற்கு சண்டாள கோபத்தை தள்ளு. கோபம் தான் அதுலேயே சண்டாள கோபம்னு சொல்றாரு. அப்போ ஒருவருடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் குறிப்பாக தாழ்வுக்கு காரணமாக இருப்பது தான் இந்த கோபம்னு சொல்கிறோம். அப்போ அவரை அதல பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு செயல், அவரே கோபத்தில் நமக்கே என்ன செய்கிறோன்னு தெரியாது இல்லைங்களா? அதுபோல் வந்து அந்த சண்டாள கோபத்தை தள்ளனாலே நமக்கு வந்து ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோபப்படலினாவே எப்படி இருப்போம்? நிதானமாக இருப்போம், நிதானமாக சிந்திப்போம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு நிதானத்தோடு செய்வோம். அப்போ பொறுமையோடு நீங்கள் ஒன்றை அணுகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இன்னும் அதிகமாகும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஒரு புரிதலோடு செய்யும் பொழுது ஒரு பக்குவப்பட்ட நிலையை நோக்கி நம்ம போவோங்கிறத வந்து இந்த பாடலில் சொல்கிறார். அப்போ முதலில் வந்து பண்புகளை சீர்படுத்திட்டு அதற்கப்புறம் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது தான் இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றா நமக்கு அறிவுக்கு புரிதலுக்கு வரும். அப்படி வரும்பொழுது தான் நம்ம அந்த ஞானம் என்பது சித்தியாகும், பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காருங்க. இது ஒரு அற்புதமான பாடல். நம்மளை போல ஒரு ஞானி நிலையில் இருக்கவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டு வாழும் ஞானிகளோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஞானியர்களையோ அவர்களை பற்றி எவ்வளோ நமக்கு தெரியுமோ, நிறைய விஷயம் அவங்களை பற்றி தெரியாது, ஆனால் அவதூறு சொல்கிறத தடுத்துட்டு நம்மளை வந்து சீர்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், பண்படுத்திக்குவோம். நல்ல பண்புகளை கொண்டு பொறுமையோடு நிதானத்தோடு அன்போடு ஒவ்வொரு செயல்களையும் அணுகுவோம். அந்த பக்குவமே நம்மளை வந்து வழிநடத்தும். அத்தகைய வழிநடத்தல் நல்ல பண்புகளை நமக்கு கொடுத்து இந்த ஒரு புரிதலை நம்மை நோக்கி நகர்த்தும். அப்படி நகர்த்தும் போது இந்த பயிற்சிகளும் சேர்ந்து சேரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து சித்தியாகும் ஞானம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த பாடலில் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. நன்றி. ஐயா மிக்க நன்றிங்க, ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. ஆண்மைன்றா என்னங்கிறதுல ஆரம்பித்து இந்த பாடல் ரொம்ப ஐயா அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க.
மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. யானி வாயில் மண்ணை எள்ளி கூறு கொண்டு மலங்க பார்த்து அப்படிங்கிறத மேலே பார்த்துன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கலாங்க ஐயா. மலங்க பார்த்து எண்மை கொண்டு யுகங்களெல்லாம் கெடுத்து ஆட்டி கடியான பெண்ணு பொன்னாலையும் ஆணாலையும் அப்படிங்கிறத இங்கே ஒரு பொதுவாக நிறைய இடங்களில் வந்து பெண்களால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆணையும் சேர்த்து சொல்கிறாருங்கிறதாங்க ஐயா இந்த இடத்துல சிறப்பாக இருக்குங்க. நன்றிங்கய்யா. பிறப்பிறப்பை மீற பாய்ந்து சண்டால கோபத்தை தள்ளு கோபம் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக பிறப்புகள் உண்டு. ஆசைகள் மட்டும் அப்படிங்கிறத கிடையாது, கோபங்களும் பிறப்பை தொடர வைக்கும். ஏன்னா கோபங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொருத்தர் மேலே நம்ம விதைச்சி வைக்கிற வெறுப்பு தானே. வெறுப்பு ரெண்டுமே பிறவிகளை தொடர வைக்கும். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறத அங்கே தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஐயா. மிக்க நன்றிங்கய்யா, அருமையாக பகிர்ந்து கொண்டீங்க. வேறு யாரும் கருத்து இருக்கான்னு கேளுங்க, இல்லை நான் அடுத்த பல்லுக்கு போகலாங்கய்யா. வாழ வளமுடன். குணா ஐயா, நீங்கள் எதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? கீழே ஆறுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வாய்ப்பு இருந்தால் அவங்க எதுவும் பகிர்ந்துக்கிறாங்களான்னு கேளுங்கய்யா, இல்லைனா அடுத்த பல்லுக்கு போகலாங்கய்யா. நன்றிங்க, வாழ வளமுடன். அவங்க கேட்டுட்டு இருக்காங்கய்யா, இன்வைட் பண்ணி பார்க்குறோங்கய்யா. அவங்க எதாவது பகிர்ந்துக்கிறாங்க கேட்டுருக்கோம். ஐயா சொல்லுங்கய்யா. நன்றிங்க ஐயா. இல்லைங்கய்யா, அவங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம், கேட்கும் தளத்தில். சரிங்க, பரவாயில்லைங்க. நம்ம வேணா அடுத்த பல்லுக்கு போகலாங்கய்யா. வாழ்க. சரி, நன்றிங்கய்யா. நல்லதுங்கய்யா. 69வது பாடலுங்க. அந்த கோபத்தை தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லி சென்ற பாடல் சொல்லியிருந்தாரு. அப்படி கோபத்தை தள்ளுகின்ற உறுப்பு வந்தால் கருவை கேளு அப்படின்னு வந்து சொல்கிறார். அதை எப்படி தள்ளணும் அப்படிங்கிற சூட்சுமத்தை கேளு அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து கோபத்தை வலுக்கட்டாயமாக நம்ம கட்டுப்படுத்துறனும் கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேற கோபம் வரும்போது ஒரு சிலர் உலகியலில் சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இதெல்லாம் வந்து சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு அந்த ஒரு வினாடி நேரம் தான். சட்டுன்னு வந்து ஒருத்தர் சொல்லும்போது சுருக்குன்னு நமக்கு கோபம் வந்துடும். அப்போ ஏதோ ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லிடுவோம். அதனால இயல்பு வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது வந்து கஷ்டம். அப்போ இது போல் ஏதாவது ஒரு பயிற்சி முறைகள் செய்யும் பொழுது தான் அது வந்து நமக்கு ஒரு எளிதாக வந்து நமக்கு அந்த கோபம் வந்து கைவசப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதகமாய் குண்டலிக்குள் வாசி வைத்து அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து தியாகராஜன் ஐயா கூட நிறைய முறை சொல்லியிருக்காருங்க. இதை ரெண்டையும் ரெண்டு மாதிரி பிரித்து சொல்லுவாங்க. குண்டலினி யோகம்னு தனியணும், வாசி யோகம்னு தனியணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தனித்தனி இருக்க மாதிரி. இப்போ ஒருத்தர் வாசி யோகம் சொல்லி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வாசிக்கான பயிற்சி மட்டும் கொடுப்பாங்க. குண்டலினி யோகம் வந்து இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட இதில் கூட பார்த்தீங்கன்னா குண்டலினி யோக பயிற்சின்னு இருக்குது. அப்போ அது எப்படி குண்டலினி யோகம் செய்வது அப்படின்னு அவங்களும் வந்து மனவளக்கலை மன்றத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்னென்னா, இந்த யோக அடிப்படையில் பார்த்திங்கன்னா குண்டலினி யோகம் செய்யறன்னு பழகிறவங்க பார்த்திங்கன்னா வாசி வந்து குண்டலினி வாசி இயக்கும், வாசி குண்டலினி இயக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து மூச்சோட தொடர்புடையதாங்க. இப்போ ஒரு மூச்சை வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கிற ஒரு சீர்படுத்தி சுவாசத்தை கவனிக்கும் பொழுது குண்டலினி சக்தியும் மேலெழும்புறதுக்கு வந்து துவங்கும். அதே போல் வாசியும் வந்து உங்களுக்கு வந்து இயல்பாகவே சுவாசம் உள்கதியில் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து இவர் சொல்கிறார். இப்போ சாதகமாயினா கோபத்தை வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு சாதகமாய். அப்போ இதை வந்து சாதகத்தின் மூலமாக தான் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எடுப்பில் இது கைவசமாகணும்னு சொல்ல முடியாது. ஒரு குருவின் மூலமாக அவர் எந்த பயிற்சி கொடுக்குறாரோ, வாசி யோகம் சொல்லி கொடுத்தாலும் சரி, குண்டலினி யோகம் சொல்லி கொடுத்தாலும் சரி, அதை முறைப்படி நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். குண்டலினிக்குள் வாசி வைத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குண்டலினியை வந்து செய்யும் பொழுது வாசி அதற்குள்ளே தானாக இயக்கத்துக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
வைத்து தெல்லுகிற பிராணாயாமம் பண்ணி அப்படின்னு வந்து சொல்றார். அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 யோகங்களுக்குமே அடிப்படையா இருக்குது பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணி தீரும் திரண்டொழியும். அப்ப தீரும்னா பிராணாயாமம் பண்ணி தொடர்ந்து பயிற்சி பண்ணி அந்த சுவாசம் ஒரு கட்டுக்குள்ள வந்து ஒரு சீரான உள்கதியில மாறும்போது, அது இயல்பாக குண்டலிக்குள்ள வாசி வந்து அடக்கத்துக்கு வரும். எப்பல்லாம் வாசி ஓட்டம் நடக்குதோ, அப்ப குண்டலினி சக்தியும் வந்து மேலெழும்பும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, திரண்டு ஒளியும் சிலம்பொலியும் காணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப திரண்டு ஒளின்னு சொல்றது வந்து ஓங்காரத்தை வந்து சொல்றாரு. ஓங்காரம் வந்து திரண்டு அது ஒளியாகவும் சிலம்பொலியாகவும் காணும்னா வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நல்லுகின்ற கன்றத்தே அப்படிங்கிறார். அதனுடைய சூட்சுமத்தை சொல்றார். எந்த இடத்துக்கு நீங்க உணர்வை வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து கைவசமாகுங்க சொல்றாரு. நல்லுகின்ற அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு தலை சொல்லுதாங்க. நல்லு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காணுதல் அப்படிங்கிற ஒரு பொருள்லையும் சொல்றாங்க. அதே போல ஒரு அகராதியில நிறைய வகையில இந்த நல்லுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லா இருக்குதுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லுகின்ற கண்டத்தே அப்படின்னு வந்து சொல்றாரு. கண்டத்தை அங்கென்று உண். அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆதாரமா இருப்பது பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதின்னு சொல்லக்கூடிய கண்டம் அப்படின்னு வந்து சொல்றோம். கண்டம் அப்படின்னு துண்டு அப்படின்னு சொல்லுவோம். கண்டம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, துண்டு. அப்ப இந்த கழுத்து பகுதி உடல் பகுதியையும் தலைப்பகுதியும் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு துண்டு பகுதியாக இருப்பதுதான் கண்டம். அதனால கண்டத்தை அங்கென்று உண்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உச்சரிக்கும் போதே உணரலாம், அண்ணாக்கை போய் உங்கள் நாவு வந்து தொடும். அப்போ அண்ணாக்கில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க உங்களுக்கு இயல்பாகவே வந்து குண்டலினியும் வாசியும் இயங்குங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த பாடல்ல உள்ள வச்சிருக்காங்க. நலம் பெரிய புருவ மையம் திறந்து போகும். அப்படி இது நிறைய சித்தர் பாடல்ல, அகத்தியர் பாடல்ல கூட பார்த்துருக்கோம். அங்கென்று ஊன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த நாத அனுபவங்களுக்கு வந்து அடிப்படையாக இருப்பது இந்த அண்ணாக்கு பகுதியில கேசரி முத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த முத்திரையை பிடித்து நம்ம ஒரு அழுத்தம் வந்து அண்ணாக்கு பகுதியில கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இயல்பாக அந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய புருவப்பூட்டு என்பது திறக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப அத்தனை நலன்களையும் பெரிய நலன்களையும் தரக்கூடிய பெரிய புருவ மையம் திறந்து போகும்னு சொல்றாரு. இப்ப புருவ மையம்ங்கிறது வந்து வெளிமுகம் இல்லை, உள்முகமாக உச்சியிலிருந்தும் அண்ணாக்குக்கு மேலேயும் சேரக்கூடிய இடத்தை தான் சித்தர்கள் வந்து சுழுமுனை என்றும் புருவ மையம்னு சொல்றாங்க. அப்ப சுழுமுனை திறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துக்கு சூட்சுமமா நலம் பெரிய புருவ மையம் திறந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அள்ளுகின்ற கனி போலே அமிர்தம் வீழும். அப்படி சுழுமுனை ஒருவருக்கு சுழுமுனை வாசல் திறந்துருச்சுன்னா 10ஆம் வாசல், தமர வாசல், இப்படி எத்தனையோ பேர்ல சொல்லக்கூடிய அந்த இடமானது திறக்கப்பட்டதுன்னா அள்ளுகின்ற கனி போலே அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப கனி கனிந்து அதுல இருந்து சாறு வழிந்தா எப்படி இருக்குங்க, அது போல, அதுவும் அள்ளுவது போல தொடர்ந்து வந்து அங்கே சாறு போல வலியும் அப்படின்னு சொல்றாரு. அமிர்தம் வீழும் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தம்ங்கிறதை நிறைய சித்தர் பாடல்ல பார்த்துட்டோம். அது போல இது ஒரு திரவமா, ஒரு உணர்வா, ஆனந்த உணர்வா அப்படிங்கிறது நம்ம இதுலயே நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். அது அவங்கவுங்க அனுபவங்களுக்கும் புரிதலுக்குமே விட்டோம். இப்போ ஏன்னா நாம அமிர்தம் வலியுதுன்னு சொன்னா வருமோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. பயிற்சியை பண்ணுவோம், அமிர்தம் வந்தா அதை சிந்திப்போம், அல்லது ஒரு ஆனந்த உணர்வு கிடைச்சா அதையும் உள்வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அமிர்தம் வீழும் அப்பொழுது காய சித்தி அறிந்து கொள்ளு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப காய சித்தி வந்து இயல்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் வந்து காய சித்தி பெறுதல் அப்படின்னு சொல்றாரு. தேகமே வந்து ஒரு காயசக்தி பெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு யோகத்தினுடைய ஒரு உயரிய நிலை. காயசக்தி பெற்ற தேகம் பெற்று அமிர்தத்தை புசிப்பது என்பது சித்தர்களுடைய பாடல்களில் ஒரு உயரிய யோக அனுபவமா சொல்றாங்க. காயசித்திக்காக வந்து நிறைய மூலிகைகள் மூலமாகவும், ஏன்னா இது பயிற்சி மட்டும் இல்லைங்க, உடலும் மனமும் அதே போல பயிற்சியும் சேர்ந்து நடக்கும்போது தான் இது நடக்கும். அப்போ உணவு அடிப்படையிலையும் ஒரு மாறுதல்கள் இருக்கணும், அதே போல பயிற்சியும் சீராக இருக்கணும். அப்படி எல்லாமே ஒரு அதுக்கான மூலிகைகளும் எடுத்துக்கிறாங்க.
அதை எடுத்துட்டு இருந்திருக்காங்க சித்தர்கள். அப்படி எடுக்கும் பொழுது தான் காய சித்தி பெறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல ஒரு அற்புதமா அந்த காய சித்தி பெறுறது, ஒளி அனுபவம், நாத அனுபவம் எப்ப கிடைக்கும், அது எல்லாத்துக்கும் ஒரே சூட்சுமத்துல வச்சுட்டாருங்க. அங்கென்று அண்ணாக்கில் ஊன்று அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அதுதான் சூட்சுமம் அப்படிங்கிறது புரியுது. அந்த எப்படி ஊன்றி எப்படி பார்க்கணுங்கிறது பயிற்சியின் மூலமா செய்யும்போது இன்னும் நமக்கு விளக்கத்துக்கு வருங்கய்யா. நன்றிங்க. ஐயா, தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா, வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. பிரசாந்த் ஐயா, ஐயா அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நன்றிங்கய்யா. 69வது பாடல் பார்த்துருக்கோங்கய்யா. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ நீங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்கய்யா. இதுல கூட அந்த குண்டலினி வாசி பத்தி சொல்லியிருந்தாங்க. நீங்க குண்டலினி யோகமெல்லாம் மகரிஷி ஐயாவோட இதுல இருக்கும். நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லாங்கய்யா அந்த பாடல் தொடர்பா. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க சொன்னது சிறப்பாக சொல்லியிருந்தீங்க ஐயா. அந்த மகரிஷி ஐயா வந்து எளிய முறை குண்டலினி யோகம்னு அவங்க வந்து ஒரு அந்த தத்துவத்தை தான் எல்லாருக்கும் விளக்குனாங்க. இந்த குண்டலினி யோகன்றது வந்து உடலுக்கு வேண்டிய உடல் பயிற்சியை முதல்ல கொடுத்துட்டு அப்புறமேல வந்து உயிருக்கான பயிற்சி தான் இந்த காயக்கல்ப பயிற்சின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நீங்கள் அது பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உடுமலைப்பேட்டை பக்கம் தான், நான் அந்த ஐஆர் பக்கம் இருக்குது. அதனால வந்து காயகல்பம்னு சொல்லுவாங்க. காயகல்பம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து செய்தியை அவங்க உள்முகமாக பார்க்கும்போது அதில் அளப்பரிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு பயிற்சி அது. ஒரு காலையில் ஒரு 2 நிமிடம், 1 நிமிடம், மாலையில் 1 நிமிடம், அப்பயும் படுக்க போகும்போது ஒரு 30 வினாடி செஞ்சால் அந்த காயகல்பன்றது வந்து உயிருக்காக நான் பயிற்சி. உயிர் நமக்கு எங்கே இருக்குதுன்னா மூலாதாரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. சித்தர்கள் அப்படி சொல்லும்போது நமக்கு உயிர் வந்து உடல் மையத்தில் தான், மூலாதாரத்தில் தான் இருக்குது. இந்த மூலாதாரத்தில் தான் குண்டலினி சக்தியும் இருக்குது. இந்த குண்டலினி சக்தியை எழுப்பு எழுப்பு தான் வந்து உயிர் மேலே ஓங்கி சகசர ஆக்னா வந்து ஒரு 6 ஆதாரங்களை கடந்து சகசர தலத்துக்கு வருது சொல்லுவாங்க. சகசர தலம் வந்து கடவுளின் நுழைவாயில்னு சொல்லும்போது சொல்லியிருக்கும்போது இந்த குண்டலினி சக்தி வந்து எப்படிலாம் எழுப்புறதுக்கு தான் ஒரு மகரிஷி ஐயா வந்து ரொம்ப அது ஒரு சின்ன பயிற்சியாக இருந்தாலும் அற்புதமான பயிற்சி அது. அந்த பயிற்சியில் வந்து நம்ம உயிருடைய விந்தணுக்களை வந்து திணிவு பெற வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த உடம்புல வந்து அந்த உயிர் சக்தி வந்து திணிவு பெறணுன்னாக்கா அந்த காயகல்ப பயிற்சியை பற்றி சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம ஔவையார் கூட சொல்லுவாங்க, மூலாதாரத்தில் 3 எழு கனலை காலால் எழுப்பும் கருத்தணிவித்துன்னு சொல்லும்போது, அந்த மூலாதாரன்ற ஒரு அந்த அந்த குண்டலின்ற நெருப்பு சக்தி வந்து எப்போ பார்த்தாலும் ஓடிக்கினே இருக்கும்போது உயிர் சக்தி வந்து நம்ம அந்த காற்றின் மூலமா அங்க ஒரு இயக்கம் செஞ்சு அங்க அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்வினி முத்திரையை போட்டு அப்போ போய் அப்ப அந்த அஸ்வினி முத்திரை மூலமா அந்த காற்றின் மூலமா ஔவையார் சொன்ன காற்றின் மூலமா உயிரை எழுப்பி அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, முத்திரை வந்து போட்டு நாக்கம் அடிச்சு அது போடும்போது அது அது உடல் பூரா மேற்கொண்டு அந்த உயிர் சக்தி மேலே காற்றின் மூலமா ஏற்றி சகசர தலத்து வரல அந்த சக்தியை அந்த ஆற்றலை மேலே ஏற்றி அங்கேருந்து அந்த ஆற்றலை உடல் பூரா பரவி விடுவாங்க. அது மாதிரி ஒரு பயிற்சி சொல்லி அந்த பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த ஆக்னா சக்தி நமக்கு கண்டிப்பாக வந்து வீழ்ச்சி எழும். இங்கே அமுதம் சொல்கிறாங்க. அமுதம் 2 கண்கள் வழியாக அந்த பாதை திறக்கும். ஆக்னா மையம் வந்து திறந்து அங்கேருந்து அமுதம் உடம்பு பூரா ஊறுன்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப நிறைய ரொம்ப ஆழமான ஒரு ஒரு அறிஞர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்துங்கய்யா. அதுமாரி சின்ன இந்த சம்பந்தமான ஆசிரியர் நடத்தும்போது கூட இலகுவா புரியறது கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க ஐயா. குத்தாலத்துல இடி இடிக்குதான், கும்பகோணத்துல மழை பெய்யுதலான்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மழைன்றது வந்து நமக்கு உயிர் ஆற்றல் மேலே தலையிலேருந்து சொரியுது. அந்த அந்த ஆற்றல் பரவுது. உடம்பு பூரா பரவி உடம்புக்கு ஒரு திணிவு ஏற்படுறது.
மழையாகவும் வர்ணித்து இந்த குத்தாலத்தில் இடி இடிக்கணும் போது நம்ம மூலாதாரத்தில் அந்த பயிற்சி வந்து சுருக்கி சுருக்கி அஸ்வினி முத்திரை போடும்போது அதனுடைய நெருப்பு, அதாவது குண்டலினி சக்தி, அதனுடைய அணுத்திரல்கள்லாம் வந்து அந்த அந்த காற்றாக மாறி அது உயிர் சக்தியாக மாறி மேலே எழும்பி நம்ம வந்து ஆக்னா சக்கரத்தில் வந்து எல்லா சக்கரைகளும் கடந்து ஆக்னா சக்கரத்தில் நமக்கு ஒலி கிட்டும். அப்புறம் வந்து நமக்கு வேண்டிய நல்ல பழக்க வழக்கம்லாம் தெரியும். இந்த மகரிஷி அவங்களும் ரொம்ப சாதாரண மக்களுக்கும் எங்களை மாரி படிக்காதவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியை இந்த கருத்தை விளக்கியிருப்பாங்க ஐயா. அதுக்கு தான் மகரிஷியும் படிக்கும் பாமரர்களுக்கும் ஏற்ற ஞானின்னு சொல்லி அவங்கள புகழப்படுகிறது. பண்டிதர் முதல் பாமரர் வரை போற்றும் ஒரு சிறந்த ஞானியாக இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய இந்த கருத்தை உலகம் பூரா சமாதானம் அடையணும், உலகம் பூரா நல்வழி பெறணும்னு சொல்லி உலக சமாதானத்தை எழுதிட்டு போயிருக்காங்க, எழுதினாங்க. அதனால் வந்து தொடர்ந்து பயிற்சி எடுக்க எவ்வளோ தான் செஞ்சாலும், நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும், எவ்வளோ செஞ்சாலும் சரி தான், அந்த பயிற்சி மூலியமா அந்த டெய்லி அந்த செயல்கள் மூலியம் தான் இறைவனை நம்ம அந்த காண முடியும். அந்த குண்டலினி சக்தி எழுப்ப முடியும். எவ்வளோ தான் படித்தாலும், எவ்வளோ தான் ஞானம் வந்து பெற முடியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மகரிஷியுடைய தன்மை என்னன்னாக்கா, அந்த அது வந்து பயிற்சி தான் உடலுக்கு வந்து நமக்கு அந்த அந்த செயல்பாட்டு செயல்முறை தான் நமக்கு வந்து அந்த உச்ச நிலையில் அடையலாம்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ தெரிஞ்சினாலும் அது வந்து ஏட்டுச்சுரக்காயா தான் அமையும்னு சும்மா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுவாங்க ஐயா. தொடர்ந்து இந்த பயிற்சியை நாங்களும் செஞ்சுக்கின்னு தான் வரோம். இருந்தாலும் வந்து இதை விட்டு வெட்ட போகாத அளவுக்கு செய்கிற அளவுக்கு மனப்பக்குவம் அந்த பயிற்சியால் வந்துருக்குதுங்கய்யா. அதான் ரொம்ப நன்றிங்கய்யா வாய்ப்புக்கு. ஐயா கேட்டுதுங்களா ஐயா? ஐயா கேட்டுதுங்க ஐயா. நன்றிங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க ஐயா. நீங்கள் அதே போல் பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க மகரிஷி ஐயாவினுடைய இதுவும். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்க ஆழியார் பக்கம் தான் நம்மளோட இதுங்க. வாய்ப்பு இருக்கும்போது அங்கே போவோங்க ஐயா. நன்றிங்க. சிறப்பாக இருந்துச்சுங்க ஐயா. அரங்கு ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கேக்குதாங்க ஐயா? ஐயா 69வது பாடல் வணக்கங்க வணக்கங்க. வணக்கம். மாரிக்கன் ஐயா வணக்கம். வாங்க மேலே வாங்க. ஐயா என்னுடைய குரல் கேட்கிறதாங்க ஐயா? ஐயா கேக்குதுங்க ஐயா. சரிங்க சரிங்க. நான் இப்போதாங்க ஜாயின் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க பாருங்க. நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரங்கு ஐயா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்காங்க ஐயா? 69வது பாடல் பார்த்துருக்கோம். 3 பாடல் பார்த்துட்டோங்க ஐயா. 4 பாடல். இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கு. நீங்கள் மற்ற பாடல்கள் ஏதாவது கருத்து இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. அதை பார்த்துட்டு நிறைவான பாடல் போகலாங்க ஐயா. நன்றி. சரிங்க ஐயா. நீங்க தொடருங்க ஐயா. நான் அதை வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா 70வது பாடல் நான் வாசிட்டுங்களா? ஐயா வாசிங்க ஐயா. நன்றிங்க வாய்ப்புக்கு. பாடல் எண் 70ங்க ஐயா. அறிந்து இந்த மதியான விந்து விட்டும் அப்பனே யோகமிதே அறிந்து கொள்ளு. அறிந்து இந்த மதியான விந்து விட்டும் அப்பனே யோகமிதே அறிந்து கொள்ளு. பரிந்து இந்த விந்து முதல் நாதம் சித்தி பாங்கான சிவத்தோடு பரந்தான் கேளு. பரிந்து இந்த விந்து முதல் நாதம் சித்தி பாங்கான சிவத்தோடு பரந்தான் கேளு. அறிந்து இந்த பராபரத்தோடு
அறிந்து இந்த பராபரத்தோடு ஆறு கேளு. அப்பனே மௌனத்தைத் தூக்கிக் கொண்டால் தெரிந்து நின்ற ஞானத்தின் யோகமாச்சு. செயல்தம்ப மௌனத்தைச் சென்று காணே. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இந்த பாடலும் ரொம்ப அற்புதமான பாடலுங்க. இந்த மௌனத்தோட மேன்மையை சொல்கிற பாடலாக இருக்குது. சென்ற பாடலில் அந்த யோக அனுபவங்களை சொல்கிற பாடலாக இருந்துச்சுங்க. காய சித்தியாகும் அறிந்து கொள்ளே அப்படின்னு சொன்னார். அந்த அமிர்தத்தை வந்து விழத் தொடங்கும் பொழுது, அண்ணாக்கிலிருந்து விழத் தொடங்கும் போது காய சித்தி பெற்ற தேகமாச்சுன்னு பார்த்தோம். அப்படி காய சித்தி ஆயிருச்சுன்னு அறிந்ததுக்கப்புறம் அறிந்திந்த மதியான விந்து விட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவுன்னு சொல்லலாம், சந்திரன்னு சொல்லலாம். சந்திரனோடு மதியான விந்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ விந்து நாதம் அப்படிங்கிறத வந்து சித்தர் பாடல்கள் நிறைய இடத்துல பார்ப்போம். ஒளி ஒளி அப்படிங்கிற அளவுலையும் சொல்லுவாங்க. விந்து நாதத்தை ஒளி ஒளின்னு சொல்லிட்டு, சப்தங்கிற அடிப்படையிலையும் ஒளின்னு சொல்லக்கூடிய வெளிச்சம் அந்த அடிப்படையிலையும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து மதியான விந்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ மதியோடு தொடர்புடையது பார்த்திங்கன்னா யோகத்தில் சந்திரக்கலை. அந்த சந்திரக்கலை விந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா சந்திரனாவே ஒளி பொருந்தியதானுங்க. அதோட அதை விட்டு அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ சந்திரக்கலையில் ஓடக்கூடிய சுவாசம் வந்து குறைந்து அப்பனே குறையும் பொழுது அது யோகமாச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்பனே யோகம் இதே அறிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. பரிந்திந்த விந்து முதல், பரிந்திந்துன்னா அந்த பரிவோடு இருக்கிறதுனா வந்து இந்த கருணையோடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கருணையோடு விந்து முதல் நாதம் சித்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வந்து இதை அறிந்து கொண்டு சந்திரக்கலையில் ஓடக்கூடிய சுவாசமானது குறைந்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து யோகம் சித்தியாகிருச்சுன்னு தெரிஞ்சு வந்து சொல்லுங்க. பரிவோடு கருணையோடு ஐயோ ஒரு நிமிஷம். ஐயா நிறைவான பாடல் சொல்லிடுங்க. பரிந்திந்த விந்து முதல் நாதம் சித்தி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த விந்து நாதம் இரண்டுமே சித்தியாகும். பாங்கான சிவத்தோடு பரம்தான் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறார். பாங்கான சிவம் அப்படிங்கும்போது வந்து ஒரு முதல்ல பரிவானது கருணையோடு இருப்பது, அதுவே பாங்கான சிவம்னு சொல்கிறாரு. அப்போ அது நம்மை வந்து எல்லா விதத்திலும் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சிவத்தன்மை, சிவத்தோடு பரம்தான் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ விந்து நாதம் சித்தியாச்சுன்னா பாங்கான சிவத்தையும் உணர்ந்து கொள்வோம். பரம் என்பது என்ன என்பதையும் அறிந்து கொள்வோம். அறிந்து கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அறிந்திந்த பராபரத்தோடு ஆறு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதையெல்லாம் இந்த சிவத்தன்மை என்ன என்பது பரம் என்ன என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அறிந்திந்த பராபரத்தோடு ஆறு கேளுன்னு சொல்கிறாரு. இப்போ 6 ஆதாரங்களை சொல்கிறாருன்னு நினைக்கிறேங்க. அப்போ இதை உணரும் போது பராபரத்தினுடைய தன்மையையும் உணர்ந்து கொள்வோம். 6 கேளு அப்பனே மௌனத்தை தூக்கி கொண்டார். எப்படி நீ வந்து அதை அறிந்து கொள்ள முடியும்னா மௌனத்தை தூக்கி கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை மௌனத்தை தூக்கி கொள்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மௌனத்தோடு தொடர்புடையது. பார்த்திங்கன்னா முதல்ல சந்திரக்கலையை குறிப்பிட்டு சொன்னார் குறையுதுன்னு. அப்போ இந்த சந்திரக்கலை குறையும் போது இயல்பாகவே வந்து சுழுமுனையில் ஓடக்கூடிய தாரக்கலை தான் வந்து தோன்ற ஆரம்பிக்குங்க. அப்போ சுழுமுனையில் ஓடக்கூடிய அந்த நடுநாடியில் ஓடக்கூடிய கலையை தூக்குவது என்பது அந்த கதியிலேயே வந்து சுவாசம் ஓடுமாறு பார்த்து கொள்வது. அப்படி பார்த்தோம்னா என்ன ஆகுன்னா மனம் எண்ணங்கள் அடங்கும். எண்ணங்கள் அடங்கும் போது மனம் வந்து தானாக அடங்கும். மனம் அடங்கும் போது மௌனம் வந்து சித்தியாகும். மௌனம் வந்து வாய்க்கப்படும் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ மௌனத்தில் ஒருத்தர் ஆழ்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா செறிந்து நின்ற ஞானத்தின் யோகமாச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சரியகிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம். அப்போ ஞானம் வந்து சித்தியாகி அதுதான் யோகத்தினுடைய நிறைவு அப்படிங்கும்போது ஞானத்தில் யோகம் அப்படின்னு சொல்கிறார். இதை கூட சரியில் கிரியை கிரியில் சரியைன்னு அந்த 4 பாதைகளையுமே 16 வந்து வகுத்து சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு அவர் ஞானத்தில் யோகங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாருங்க. யோகமும் சித்தியாயிருக்கும், ஞானமும் சித்தியாயிருக்கும். செயல் தம்ப மௌனத்தை சென்று காணே. செயல் தம்பன தம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் அற்று
மௌனத்தை வந்து சென்று காணேன்னா மௌனத்தில் ஆழ்ந்து மௌனம் என்ன என்பதை உணர்ந்து பாருங்க அப்படின்னு வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. இது மௌனத்தினுடைய மேன்மையையும் யோக ஞானம் சித்தியாகும்போது எப்படி மௌனம் வந்து இயல்பாக சித்தியாகும் அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பாக விளக்கி சொல்கிற ஒரு பாடலாக இருக்குங்க ஐயா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. ஐயா கேட்டுதாங்க ஐயா. கிருஷ்ணானந்த ஐயா, ராஜேந்திரன் ஐயா, அரங்கு ஐயா. கேட்டுங்க ஐயா, கேட்டுங்க ஐயா. ஐயா நன்றிங்க கேட்டுதுங்க ஐயா. நிறைவு பண்ணிட்டோங்க ஐயா. நீங்கள் பகிர்ந்துக்கோங்க ஐயா உங்களுடைய கருத்து. ஐயா நல்லதுங்கய்யா, ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க. ராஜேந்திர ஐயாவும் இது பண்ணாங்க, காயகல்பம் பற்றி பகிர்ந்து கொண்டாங்க. நீங்கள் தொடருங்கய்யா, வேறு எதுவும் கருத்துக்கள் வேறு யார் கடைசியாக நம்ம இது பண்ணிக்கோங்கய்யா. சித்திகள் சிந்தனை ஏதாவது இருக்குங்களா ஐயா? ஐயா நான் சித்தரியல் சிந்தனை ஏதாவது எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைங்கய்யா. ஐயா ராஜேந்திர ஐயா நீங்கள் தொடருங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா அனைவருக்கும். இந்த பாடல் வந்து உடைய பொருள் எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, மௌனம் செஞ்சாக்கா எல்லா யோகத்தை விட எல்லா தியானத்தையும் விட மௌனத்தில் தான் தியானம் சித்திக்கும், தியானம் வரும். தியானம் பண்ணும்போது மௌனமாக தான் நம்ம இருந்துக்கிட்டு தியானம் பண்ணுவோம்ன்ற மாதிரி தான் அதில் வந்து உயர்ந்த ஒரு நிகழ்வு எதுனாக்கா மௌனம் தான். எல்லா யோகியும் வந்து மௌனத்தில் தான் அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் வந்து மௌனத்தை வந்து மிக சிறப்பாக சொல்கிறாங்க. அறிந்து இந்த மதியான விந்து விட்டும் அப்பனே யோகம் இதே அறிந்து கொள்ளு, பரிந்து இந்த விந்து முதல் நாதம் சித்தி பாங்கான சிவத்தோடு பறந்தான் கேளு. இப்போ முதல் பாடலில் கூட அந்த குண்டலினி சக்தியை பற்றி சொல்லிட்டு இந்த விந்தோட சக்தி, விந்துடைய இந்த குண்டலினி வந்து அதனுடைய இயக்கத்தால் தான் விந்து வந்து ஒரு உந்து நிலை ஏற்பட்டு ஒரு விழிப்பு நிலையை ஒரு திணிவு, உயிர் திணிவு ஏற்பட்டு தான் காயகல்பத்தால் உயிர் திணிவு, உயிரானது திணிவு ஏற்பட்டு அந்த யோகத்தை வந்து நம்ம பதிந்திருந்த விந்து முதல் நாதம், அந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் வந்து உயிர் அப்போ வந்து விந்து நாதம்ன்ற ஒரு ஒளி, ஐயா சொன்ன மாதிரி சந்திர ஒளி, சந்திரன் ஒளியும் இந்த நாத ஒளியும் ஒன்றா சேர்ந்து சிவத்தோடு இணையுது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆற்றல் மிகுந்த இந்த உயிர் சக்தியை விரயம் பண்ணாமல் அதை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தி அந்த குண்டலினி சக்தி மூலமாக, குண்டலினி சக்தியை இந்த காயகல்பம் மூலமாக உயிரை ஏற்றி போகும்போது அந்த உயிர் வந்து உயர்வடையும். அந்த 6 ஆதாரங்கள் மூலியமாக தான் அந்த உயிர் சக்தி குண்டலினிலேருந்து மேலே எழும்பும். மேலே எழும்பி ஆக்னா சக்கரம் வரல வந்து ஆக்னா சக்கரத்திலேருந்து சகசரதலம் வந்து சகசரத்தலத்திலேருந்து இறைவன் நுழைவாயில் என்ற சகசரத்தலத்திலேருந்து பரசக்தியோட நம்ம இணையத்துக்கு ஒழுக்க செயலராக இருக்கும்போது அந்த அந்த விந்து நாதத்தில் நம்ம வந்து திறம்படவும் அதனுடைய அணுத்திரல்களை கூட்டவும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த பாதையெல்லாம் அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து அந்த 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 மூலாதாரத்திலேருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, தவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது, அப்போ நம்ம வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தவமாட்டம் தியானம் நடந்துக்கினே இருக்கும்போது அப்போ வந்து மௌனமாக தான் நம்ம இருப்போம். அப்படி மாரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்யவும் தவன்ற முறையில் தியானம் செஞ்சுக்கினே இருக்கும்பொழுது தன்னிச்சையாகவே நமக்கு மனசு வந்து அமைதி ஏற்பட்டுடும். மனம் வந்து அடங்கிடும். மனம் அடங்கும்போது ஒடுங்கும். ஒடுங்கிச்சுனாக்கா நமக்கு வந்து மௌனத்திலே இருப்போம். மௌனத்தில் இருக்கும்போது எல்லா ஆற்றல் நமக்கு கிடைப்பதற்கான இறைநிலையில் இணைவதற்கு அதிகப்படியான வழி கிடைக்கும்னு சொல்லி இந்த நிறைவான பகுதியில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. இதில் ஏதோ வந்து கருத்து பிழை இருந்ததுன்னா ஒத்துங்க. நன்றிங்க ஐயா.
ஐயா நன்றிங்கய்யா. என் வாய்ஸ் கேக்குதாங்கய்யா? கேக்குதுங்க ஐயா, ஐயா கேக்குதுங்க. கேக்குதுங்க. பாடல் ஒரு தடவை வாசிச்சிருங்கய்யா, 5 பாடலையும் முடிச்சிட்டீங்களா? அனைவரும் கருத்து சொல்லிட்டீங்கன்னா நான் பாடலை வாசிக்கலாம்ங்கய்யா. ஐயா நீ யாரும் கருத்து சொல்லணுமா? அனைவரும் சொல்லிட்டீங்களா 70வது பாடலுக்கு? ஐயா நீங்க நீங்க பாருங்க ஐயா, உங்க பார்வையில எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் ஒரு முறை கிருஷ்ணன் அப்புறம் வாசிச்சிருங்கய்யா. நான் வரேங்க. லேட்டா வந்ததுனால இது வழக்கமா லேட்டா நீங்க வந்ததுனால வாசிக்க வந்து சொல்லுங்க ஐயா. எல்லாரையும் ஒப்பிக்க சொல்ற மாதிரி நானும் ஒரு பாடலை தொகுத்து பாடி வாசிச்சிருங்கய்யா. உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்து உரையாமல் வேதாந்தம் சித்தாந்தம் என்று பற்றி நின்ற பரவசத்தால் என்று உண்ணி பாராமல் அலைந்து கேட்டார் அனந்தம் கோடி. முற்றி நின்ற இடமெங்கே ஞானமெங்கே கொற்றி நின்ற மேல்மூலத் துரியமெங்கே கூடுவார் மெய்ஞான குறைவிதாமே. குறைவேது வாசனையால் தோய்த்ததோடு கூடவல்லோ மெய்ஞானம் புனைந்து நிற்கும் மறைவேது மறையனிடம் அந்தமேது. மறைவேது மறையனிடம் அந்தமேது மறைவற்று நின்றதொரு வெளியங்கேது. துறையேது துறைக்குள்ளே ஜோதி ஏது சூட்டியிந்த விவரமெல்லாம் ஞானந்தோறும் அறையேது அல்லவென்று சம்சாரத்துள்ளே அழுத்துமப்பா தோய்த்ததினால் ஆண்மைதானே. ஆண்மையென்றால் தோய்த்ததினால் ஆண்மையல்லோ அகண்ட முதல் கண்டமெல்லாம் ஞானம் தோற்றும். ஆண்மையென்றால் வாய்ப்பேச்சாம் ஞானி வாயில் மண்ணை அள்ளி கூறுகொண்டு மங்களப் பார்த்து கேண்மை கொண்டு உலகமெல்லாம் கெடுத்து ஆட்டி கெட்டியான பெண் பொன் ஆணினாலே தாண்மையென்ற பிறப்பு இறப்பை மீதப் பாய்ந்து சண்டாள கோபத்தை தள்ளுகிற உறுப்பு வந்தால் கழிவைக் கேளு சாதகமாய் குண்டலிக்குள் வாசி வைத்து தெள்ளுகின்ற பிராணாயம் பண்ணித் தீரும் திரண்ட ஒளிவும் சிலம்பொலியும் காணும். தள்ளுகின்ற கண்டத்தே அங்கொன்று ஊதும் நலம்பெரிய உருவ மையம் திறந்து போகும். தள்ளுகின்ற கனிபோலே அமிர்தம் வீழும் அப்பவல்லோ காயசித்தி அறிந்து கொள்ளே. தள்ளுகின்ற கனிபோலே அமிர்தம் வீழும் அப்பவல்லோ காயசித்தி அறிந்து கொள்ளே. அறிந்து இந்த மதியான விந்தும் இட்டு அப்பனே யோகம் ஈதே அறிந்து கொள்ளு. பரிந்து இந்த விந்து முதல் நாதம் சித்தி பாங்கான சிவத்தோடு பரந்தான் கேளு. அறிந்திருந்த பராபரத்தோடு ஆறு கேளு அப்பனே மௌனத்தை தூக்கிக் கொண்டால் செறிந்து நின்ற ஞானத்தின் யோகமாச்சு செயலை தப்ப மௌனத்தை சென்று காணே. சிவா. நன்றிங்க வாய்ப்பு.
ஐயா அரங்கய்யா, அதனுடைய சொற்பொருள் விளக்கம் உங்களுக்கு ஏதோ உங்க உங்க பார்வையில? ஐயா நீங்க அனைவரும் பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா, அது கேட்டுங்கய்யா. நான் உங்க இதுல என்னங்க சொல்றதுக்கு இருக்கு. நம்மளாம் முதல் வரியிலேருந்து அப்படியே வாசிச்சதுல ஏதாவது உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்து உரையாமல் சித்தாந்தம் வேதாந்தம் என்று பற்றி நின்ற பரவசத்தால் என்று உண்ணி பாராமல் அலைந்து கெட்டார் அனந்தங்கோடிங்கிறாரு. நிறைய பேர் வந்து பல நூல்களை ஆராய்ந்து பார்த்து வேதாந்தம் இது வேதாந்தம் சித்தாந்தம் என்று அதை பரவசத்தால் உண்ணி நின்று பார்க்கணுங்கிறாரு. பரவசம் என்பது இறைவனுடைய வசம். பரவசம் பரனினுடைய வசம். பரம்பொருள் பரம் அப்படின்னு பரவசம் என்றால் தான் இறைவனுடைய வசத்தில் இருப்பது. இதுதான் பரவசங்கிற ஒரு பொருளுக்கு மேலான அர்த்தம். அப்படி பரவசத்தால் உண்ணி பாராமல் தன் செயல் என்று உண்ணி பார்த்தால் நான் அறிகிறேன் நான் தெரிந்து கொள்கிறேன் என்று உண்ணி பார்த்து நிறைய பேர் அனந்தம் கோடி கேட்டார்கள். அவர்கள் தான் என்று பார்த்ததால் அது வேதாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் அவர்களுக்கு பல நூல்களை பார்த்தால் அவர்களுக்கு தெரிகிறது. அதனால அவங்க வந்து அந்த பேதத்தினால அவங்க வந்து அதை அறியாமல் ஞானத்தை வந்து தொலைத்து விடுகிறார்கள். முற்றி நின்ற இடம் எங்கே, ஞானம் எங்கே, கொற்றி நின்ற மேல் மூலத்துரியம் எங்கே, கூடுவார் மெய்ஞான குறைவிதாமே. அப்படி அதை வந்து இது எங்கே எங்கே என்று கூடுவார் அவர்கள் யார் என்றால் அனந்த கோடி பேர். இது வந்து இந்த இந்த முக்தி எங்கே கிடைக்கிறது, ஞானம் எங்கே கிடைக்கிறது, இந்த துரியம் மூலத்துரியம் எங்கே இருக்கிறது, அந்த வெற்றியை தரக்கூடிய மூலத்துரியம் எங்கே இருக்கிறது அப்படின்னு துரியத்தை கடக்க நினைத்தவர்கள் அவர்கள் அனைவரும் கூடுவார்கள். அவர்களாம் யார் என்றால் அந்த மெய்ஞானத்தை நோக்கி கூடுவார்கள். அப்படி கூடுபவர்கள் அனந்தம் கோடி நிறைய பேர் இருக்காங்க. அந்த அனந்தம் கோடி பேர்களுடைய குறைவு இதாமே. அந்த குறைவு என்னவென்றால் மேலே சொன்ன 4 வரிகளில் அவர்கள் பரவசத்தால் உண்ணி பாராமல் வேதாந்தம் சித்தாந்தம் என்று உரையாமல் வந்து பற்றி நின்று விட்டார்கள். அதனால அவங்க பாராமல் அழிந்து கெட்டார்கள். அதான் 66வது பாடல்ல இருக்கிற செய்திங்க. எளிமையான தமிழ் தான், கொஞ்சம் இடம் கொண்டு குட்டி வரியை மாற்றி பாடிச்சா ஓரளவு வரும்னு நினைக்கிறேன். குறைவேது வாசனையால் தோய்த்ததேடு கூடவல்லோ மெய்ஞானம் புனைந்து நிற்கும். இப்போ வாசனை என்பது நமக்கு தெரியும், நமக்கு பற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை வந்து பிடித்து இருப்பது அதான் வாசனை. மூக்கால நுகர்றது வாசனையை நுகர்தல் என்று சொல்கிறோம். ஸோ வாசனை என்பது வெளியிலிருந்து நாம் பற்று கொள்வது, அதுதான் வாசனை. அது கண்களாலும் வாசனை வரும், முகத்தால் நுகர்ந்தால் ஒரு வாசனை வரும், கண்களாலும் ஒரு வாசனை வரும். வாசனா மலம் என்று அதை வந்து சொல்லுவாங்க. அது குறைவேது வாசனையால் தோய்த்தல் என்பது அதில் திளைத்தல், அதில் வந்து ப்ரஷ்ஷை வந்து பெயிண்டில் தோய்த்தல்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ப்ரஷ்ஷு வந்து முழுக்க அந்த தன்னுடைய நிறத்தை வந்து அதுக்குள்ளேருந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி தோய்த்தல் என்பது அவ்வளோ பெரிய வாசனையால் நாம் தோய்ந்திருக்கிறோம். கூடவல்லோ மெய்ஞானம் புனைந்து நிற்கும். மறைவு ஏது, மறையனிடம் அந்தமேது, மறைவற்று நின்றதொரு வெளியங்கேது. இப்போ இதில் வந்து மெய்ஞானம் வந்து புனைந்து நிற்பதற்கு மறைவு எதுவும் உண்டா, அதுக்கு எதுவும் திரை இருக்கிறதா, அல்லது அதனுடைய மறையனிடம் அந்தம் ஏது, அதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா, அல்லது மறைவற்று நின்றதொரு வெளி அங்கே ஏது, அங்கே வந்து ஓப்பனாக இருக்கிறது, அது மூடி இருக்கா திறந்துருக்கா அல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியங்கே எதுன்றாங்க. துறை ஏது, துறைக்குள்ளே ஜோதி ஏது. துறை என்பது நாம் படி ஏறுகிற இடம், ஆலங்கால் பட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்த பற்றி ஏறுவது துறை. அந்த துறைக்குள்ளே ஜோதி ஏது, அது வந்து சூட்டி இந்த விபரமெல்லாம் ஞானந்தோறும் அறை ஏது அல்ல என்று சம்சாரத்துள்ளே. இது வந்து ஞானந்தோறும் அறை ஏது,
அறிதல் என்றால் சொல்லுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லவென்று சம்சாரத்துக்குள்ளே, இந்த சம்சாரம் என்பது இந்த உலகம் தான் சம்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்சாரத்துக்குள்ளே அழுத்தும். எதனாலனா அந்த தோய்த்ததினால் ஆண்மை தானே. அந்த நம்ம வந்து எதில் தோய்ந்திருக்கிறோம், அந்த வாசனையால் தோய்த்திருக்கிற அந்த குறைவினால இதெல்லாமே நம்ம சம்சாரத்துக்குள்ள வந்து அழுத்தும். இந்த உலகத்திலேயே நம்மளை அழுத்தும். ஆண்மை என்றால் தோய்த்ததினால் ஆண்மை அல்லோ. அது நம்ம அந்த ஆண்மை என்றால் என்ன, அந்த அந்த முனைப்பு, தன்முனைப்பு, ஆளுகின்ற தன்மை தான் ஆண்மைன்னு பேர். ஆள் கூட்டல் மை, ஆண்மை. ஆண்மை அப்படி என்பதால் ஆண்மை. ஆண்மை என்றால் தோய்த்ததினால் உண்மையல்லோ, அகண்ட முதல் கண்டம் எல்லாம் ஞானம் தோற்றும். ஞானம் தோற்றுவாய், ஞானத்திற்கு தோற்றுவாய் என்ன என்றால் அது கண்டம் முதல் அகண்டம் வரை துண்டாக இருக்கிற இந்த சின்ன சின்ன உயிர்கள் முதற்கொண்டு அகண்டமாக இருக்கின்ற அந்த பெருவழி முதற்கொண்டு அனைத்துமே ஞானம் தோற்றும் வாயாக இருக்கிறது. வாய்ப்பேச்சாம் ஞானி வாயில் மண்ணை எள்ளி கூறு கொண்டு மங்கள பார்த்து கேண்மை கொண்டு உலகம் எல்லாம் கெடுத்து ஆட்டி கெட்டியான பெண் பொன் ஆணினாலே தாண்மை என்ற பிறப்பிறப்பை மீத பாய்ந்து. தாண்மை என்றால் தாண்டுதல், ஒரு ஒன்றை கடத்தல். பிறப்பு இறப்பை மீத பாய வேண்டும். பிறப்பிறப்பைன்னு இருக்கு, அது பிறப்பு கூட்டல் இறப்புன்னு பண்ணும். பிறப்பு இறப்பை மீத பாய்ந்து பிறப்பு இறப்புகளை தாண்டி சண்டாள கோபத்தை தள்ளு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெடுதி வைக்கின்ற அந்த கோபத்தை தள்ளி அந்த இடத்துல வந்து தள்ளி வந்தோம் என்றால் அது 68வது பாடலுடைய கருத்து. தள்ளுகின்ற உறுப்பு வந்தால் கழிவை கேளு, சாதகமாய் குண்டலிக்குள் வாசி வைத்து. இப்போ குண்டலி வாசி தெல்லுகின்றது என்றால் தெளிவாய் தருகின்ற வாசியை, குண்டலியில் வாசியை வைத்து நாம் வந்து பிராணாயம் பண்ணினோம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சிலம்பு ஒலி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் தினமும் பூஜை முடித்தவுடன் அவர் வந்து அவருக்கு சிலம்பொலி கேட்கும். தில்லை நடராஜருடைய சிலம்பொலி அவருக்கு யோகத்தில் அவருக்கு கேட்கும். அப்படி தினமும் கேட்டவுடன் தான் அவர் வந்து தன்னுடைய பணியை செய்ய தொடங்குவார், இது பண்ணுவார். ஒரு நாள் கேட்கவில்லை, அந்த ஒலி கேட்கவில்லை. அந்த பூஜையில் அவருக்கு அந்த சிறந்த சிலம்பு ஒலி கேட்கவில்லை. அப்போ உடனே தன் உடைவாளை எடுத்துக்கொண்டு, ஆகா நமக்குடைய இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்முடைய யோகத்தில் பெருமான் நமக்கு வந்து சிலம்பொலி வந்து நாம் காண முடியவில்லை என்று உடனே குருவாளை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள போகிறார். அப்போ அந்த சிலம்பொலி உடனே பெருமான் அவருடன் தோன்றி வந்து, இல்லை, என்னுடைய அன்பன் சுந்தரமூர்த்தி அவர் இருக்கார் இல்லையா, ஆளாள சுந்தரன் என்னை வந்து தில்லையில் கண்டு பாடிக்கொண்டிருந்தான், அதனால கொஞ்சம் வந்து தாமதித்து உனக்கு சிலம்பொலியை காட்டினோம் அப்படிங்கிறார். அப்போதான் அவருக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை வருது. அப்போதான் அவர் கிளம்பி அங்கேருந்து வர்றார். ஆளாள சுந்தரத்தை பார்க்க வேண்டும். ரெண்டு பேரும் நண்பர் ஆகிறதுக்கு காரணம் சிவபெருமான் சிலம்பொலியை நிறுத்துகிறார். அப்போ நீங்க வாசி வைத்து குண்டலிக்குள் தள்ளுகின்ற பிராணாயாமம் பண்ணி நீங்க வந்து அதை வந்து ஒரு பரத்து வசம் இருந்தால் அந்த சிலம்பொலி உங்களுக்கு கேட்கும். அதுதான் சிலம்பொலி காணும் தள்ளுகின்ற கண்டத்தை அங்கொன்று ஊதும். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து நம் உடம்பிலே வந்து அந்த நாதம் வந்து எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கும். காதுகளில் அவங்களுக்கு அந்த ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். சிலம்பொலியும் உண்டு, இந்த நாதமும் உண்டு. அங்கே வந்து ஊதும். நலம் பெரிய உருவ மையம் திறந்து போகும். இந்த உருவ மையமானது நலம் தருகின்ற அது வந்து ஞானம் திறந்து. இதெல்லாம் எப்படி நடக்கும்? தள்ளுகின்ற கனி போலே அமிர்தம் வீடும். இப்போ மரத்திலிருந்து கனி எப்பொழுது விழுகிறது? அது கனியினுடைய செயலால் விழுகிறதா அல்லது மரத்தினுடைய செயலால் விழுகிறதா? காய் வரைக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ அது வந்து கனி, அது வந்து இங்க என்ன சொல்றாங்க, சுவாமி தள்ளுகிறன்றாங்க. கனி வந்து மரத்தினிடமிருந்து வெளியே வருவது கனியினுடைய செயல் இல்லை, மரத்தினுடைய செயல். அதுபோல நம் ஆன்மா, நம்மளுடைய உயிர் வந்து கனிந்தால் அதை வந்து தள்ளுவாங்க. அது அங்கிருந்து தள்ளும், இந்த உலகத்துல இருந்து அந்த பட்டுல இருந்து தள்ளிவிடும். அது போல அமிர்தம் வீடும், நமக்கு அமிர்தம் வந்து சொட்டும். அப்போதான்
தான் காய சித்தி அறிந்து கொள்ளும். காய சித்தி அவர் வந்து சேரமான் பெருமாள் பறவைகள் ஒளியெல்லாம் கேட்பார். அந்த அளவுக்கு அவருடைய காய சித்தி, அவருடைய சித்தி வந்து களறிற்று அறிவார்னு அதுக்கு பேர். விலங்குகளுடைய பேசும் மொழிகளை கூட அவரால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு வந்து அந்த சித்தியை அவர் பெற்றிருந்தார். அவ்வளவு பெரிய ஒரு சித்த புருஷர் அவர். அந்த காய சித்தி அப்போ நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறார். வாசி வைத்து பிராணாயாமம் பண்ணி நம்ம வந்து இருந்தோம் என்றால், சாதகம் பண்ணி குண்டலி உள்ள வந்து நம்ம வாசி வைத்து பண்ணால் நமக்கு காரிய சித்தி நிகழும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அந்த காய சித்தி நிகழும் அப்படிங்கிறதுக்கு அந்த தள்ளுகின்ற கனி அப்படி போல அமிழ்தம் விழும். நம்ம மேல வந்து அந்த அமிழ்தம் வந்து நமக்கு வந்து சுரக்கும் அவர்களுக்குள்ள. ஸோ அந்த இனிமையான ஒரு ஆனந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்த கடைசி பாடல்ல வந்து அறிந்து இந்த மதியான விந்து மிட்டு அப்பனே யோகம் இதே அறிந்து கொள். இப்போ அவங்க ஞானம் பெற்றிருந்தாலும் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்றால், இப்போ வந்து நமக்கு வந்து சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இது வந்து முதல்ல நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்ப்போம். ஒரு செய்கின்ற செயலினாலே அதில் வந்து ஞானம் பெறுவார்கள். அது வந்து சரியையில் ஞானம். கிரியையில் வழிபாட்டில் உள்ளவர்கள் கிரியையில் சரியை, கிரியையில் வந்து கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் என்று கிரியை செய்பவர்களும் ஞான நிலையை அடைவார்கள். இது வந்து அடுத்த ஒரு நிலை. அதே போல யோக நிலையில் இருப்பவர்களும் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானமும் பெறுவார்கள். இப்ப சுவாமி சொல்றது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானம் அடைந்தவர்களும் சரியை செய்தான் ஆக வேண்டும். அவர்களும் தினமும் எழுந்து குளிப்பார்கள், ஒரு செயலை செய்வார்கள். அரசாண்டு கொண்டிருந்தார் அவர் யாரு? சேரமான் பெருமாள் களறிற்று அறிவார் வந்து அரசாண்டி கொண்டிருந்தார், சேரநாட்டை காத்து கொண்டிருந்தார். ஞானமடைந்த அவர் சரியை செய்து கொண்டிருந்தார், கிரியை செய்து கொண்டிருந்தார். தினமும் பெருமானை வழிபட்டு பூஜை செய்து கிரியையும் செய்து கொண்டிருந்தார். அந்த கிரியையில் அவர் யோகத்தின் நிலையில் இருந்தார். அதுதான் வந்து ஞானத்தில் யோகம். செறிந்து நின்ற ஞானத்தின் யோகம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அந்த யோகத்தில் ஞான நிலை தான் சொல்றாங்க. அறிந்து இந்த மதியான என்று மிட்டு அப்பனே யோகம் மீதே அறிந்து கொண்டு பரிந்து இந்த விந்து முதல் ஞாதம் சித்தி பாங்கான சிவத்தோடு பரந்தான் கேளு அறிந்திருந்த பராபரத்தோடு ஆறு கேளு. அந்த பராபரத்தோடு நாம் அறிந்திருந்த வழியை கேட்டால் அப்பனே மௌனத்தை தூக்கி கொண்டால் தெரிந்து நின்ற மௌனத்தை நாம் அடைய முடியுமா? மௌனம் நம்ம செயலா அல்லது நாம் அதை தாங்குகிறோமா? அந்த மௌனத்தை தூக்கி கொள் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு முயற்சி. நம்ம வந்து அது ஒரு நிலைன்னு வச்சுக்கோமே. மௌனம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அது வந்து அப்பனே மௌனத்தை தூக்கி கொண்டால் செறிந்து நின்ற ஞானத்தின் யோகமாச்சு. ஞானத்தின் யோக நிலையில் அடையும் போது அந்த மௌனத்தை நாம் தூக்கி கொள்கிறோம். செயலை தப்ப மௌனத்தை சென்று காண். அப்போ செயல் தப்பு, அந்த யோகத்தில் செயல் தப்பும், மௌனத்தை சென்று காணும். அந்த மௌனத்தை நாம் வந்து சென்று காணுதல் என்பது இங்கே உபச்சாரமான வார்த்தை. அதை அடைவோம் அப்படின்றது அந்த காணுதல் என்பது கண்ணால் காணுதல்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா கீழேயும் அடுத்த வரல பாடல்ல காணப்பா பராபரத்தின் மேலே ஆறு கைவிட்டு அகன்றம் அப்படின்னு சொல்லி அவங்க காணுதல் என்பது தரிசனம்னு சொல்லுவாங்க வடமொழியில. அந்த தரிசனத்தை தான் காணுதல் அப்படின்றது. நம்ம அது வந்து கண்ணாலையும் நிகழும், கண்ணை மூடியும் நிகழும். அதனால அந்த மௌனத்தை நாம் சென்று காண்பதற்கு நம்ம வந்து இந்த இது போல யோக நிலையில் நாம் வந்து அதை அடைய முடியும். அதுக்கு அந்த 6 போன தடவை பார்த்த மாதிரி 6 சட்டைகளை தாண்டி பராபர வெளியில் கலந்து நம்ம வந்து அதை அடைய முடியும். இதுதான் 70வது பாடல் வரைக்கும் உள்ள திரண்ட பொருளுங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க, சிறப்புங்க. ஐயா குணா ஐயா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா?
அண்ணையா சித்திரங்கள் சிந்தனைகள் பார்க்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அரங்கையா சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் 5 பாடல்களுக்கும் பகிர்ந்துட்டீங்க உங்கள் கருத்துக்களை. மிக்க நன்றிங்க ஐயா. சித்தரியல் சிந்தனை போலாங்க ஐயா. கிருஷ்ணானந்தையா, நீங்கள் எதாவது பகிர்ந்துக்கிறீங்களாங்க ஐயா சித்தரியல் சிந்தனை போடுறதுக்கு முன்னாடி? கிருஷ்ணானந்தையா? ஐயா சித்தரியல் சிந்தனை பார்த்துடலாமாங்க ஐயா? சரிங்கய்யா. சரிங்க ஐயா. இன்னைக்கு சித்தரியல் சிந்தனையில் இந்த காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி வந்ததுனால அது தொடர்பான குறிப்புகளை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. சித்தர்களுடைய பாடலில் பார்த்தீங்கன்னா இது இணையத்தில் இருந்த குறிப்பு தாங்க. நான் அப்படியே அதில் இருந்து வாசிக்கிறேன். இதில் 3 மூலிகை பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லுவாங்க. வல்லாரை, சிறு செருப்படை, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த 3 மூலிகையுமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை வந்து எளிய முறையில் வந்து உண்ணக்கூடிய காயகல்ப மருந்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து அகத்தியர் பெருமான் வந்து பண்ணியிருக்காங்க அவருடைய நூலில். அதே போல் வந்து போகர் ஐயாவோட நூலில் இருந்தும் ஒரு குறிப்பு இருக்குங்க. ரொம்ப எளிமையான இதுன்னா இந்த பாடல் சொல்லி அப்படியே அதை சொல்லிடுறேங்க. போனம்பின்பு இன்னும் ஒரு கற்பங்கேளு புகழான திருமேனி சிறு செருப்படையும் ஆன கருங்கரிசாலை 3ம் வேராய் அடைவாகச் சூரணித்து சமனாய் சேர்த்து காணில் வாழ்கற்கண்டு நாளத்தொன்று கலந்து வெறுகடித்தேனில் நெய்யிற்கொள்ளு மானமுடன் இருகாலு மண்டலந்தான் கொள்ள மந்தமதி மந்த புத்தி மயக்கம் போமே. மயக்கம் போம் லோகமெல்லாம் வசியமாகும் மனமுண்டாகும் குணமுண்டாம் மயக்கம் போகும் மயக்க பித்தம் சோகை எரி பித்த நீர்க்கட்டு மலபந்தம் யாவற்றும் நீங்கி போகும் மயக்கும் பித்த வெறி மூர்ச்சை மாறும் மூதறிவான் மேனி கண்கள் சிவப்புமாகும் இயக்கம்போல் காமப்பால் மிக உண்டாகும் ஸ்திரீகளுடன் வாசனையில் சேராமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த காயகல்ப முறையை பற்றி சொல்லியிருக்காங்க ஐயா. இதில் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் 3 மூலிகை சொன்ன மாதிரி வல்லாரை, சிறு செருப்படை, வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த 3ஐயும் வந்து தேவையான அளவு சேகரித்து அதில் நிழலில் உலர்த்தி சூரணம் செஞ்சுக்கலாம். சம அளவில் ஒன்றோட ஒன்று சேர்த்து 1/4 பங்கு கல்கண்டு பொடி செய்து சேர்த்து கலந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. காலை உணவுக்கு பின்ன இந்த 3 மூலிகை சூரணம் வெறுகடி அளவுனா ஒரு சிட்டிகை அளவுன்னு எடுத்துக்கலாங்க. எடுத்து தேனில் குழைத்து உண்டு வரணும் 12 நாள். இந்த 12 நாள் மட்டும் இதில் உட்கொள்ளும் போது போகத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லற இதில் அப்படி இல்லாமல் ஈடுபடாமல் இருந்துட்டு இதை உட்கொண்டோம்னா மந்த புத்தி எல்லாம், அதாவது அறிவு மந்தம், ஞாபக சக்தி குறைவு, பித்த மயக்கம், இரத்த சோகை, கைகால் எரிச்சல், நீர்க்கட்டு, மலச்சிக்கல் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர வந்து தேகம் காயகற்பமாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கய்யா. இது வந்து ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல் இன்னொரு எளிமையான காயகல்ப முறையும் அகத்தியர் ஐயாவினுடைய நூல்லையே குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அந்த மூலிகை பேர் பார்த்திங்கன்னா கையாந்தகரை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து சதுரகிரி வனத்தில் இந்த மூலிகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கையாந்தகரை என்ற மூலிகை இருக்குது சதுரகிரியில். அதை பிடுங்கி வந்து மை போல் அரைத்து ஆவினுடைய நெய், பசுமாட்டு நெய்யில் குழப்பி கொதிக்க வைத்து சிவந்த பதத்தில் இறக்கி காலை நேரத்தில் வலது கை பெருவிரலால் தொட்டு உள்நாக்கு மேல் வாசலில் தடவி வர குகை வாசல் திறக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரிசாலை நெய் போலவே இந்த கையாந்தகரை நெய் அப்படிங்கிறதும் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதை அப்படி தேய்த்து வர தேகமும் சித்தியாகும். அதே போல் வந்து இதை தொடர்ந்து இது பண்ணோம்னா அந்த கோலை எல்லாம் நீங்கி அந்த வாசல் திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் சோதிப்புல்னு ஒரு மூலிகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மலைப்புல் போல் இருக்குங்களாமா. அதையும் வந்து மஞ்சள் நிறமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 4 விரலுக்கு மேலே வளராதுங்களாமா. அதுவுமே வந்து காய சித்திக்கு வந்து பயன்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே அகத்தியர் ஐயாவினுடைய நூல்களில் வந்து சொல்லியிருக்குது. இந்த 3
2 மூலிகைகள்ல எது வேணாலும் பயன்படுத்தலாம். சோதி புல்லும் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோதி புல் பார்த்தோம்னா, நெறைய வந்து சாபம் நீக்குதலுக்கு பயன்படுத்துவாங்கங்களாமா. அதேபோல இரவுல பார்த்தா இது தீபம் போல பிரகாசிக்கும். இந்த சோதி புல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதையும் வந்து ஆவின் பால்ல போட்டா ரத்த நிறமாக மாறுங்களாமா. அத வந்து ஒரு சூதம் அதனோடு சேர்த்து எரு முட்டையில, அதாவது எருன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த பசுமாட்டு சாணி. அதுல புடமிட அச்சூதம் கெட்டி ஆகிவிடும். அதை செந்தூரமாக்கி வெள்ளியில் கொடுக்க ஏமமாகும். அதை பற்பமாக்கி நெய்யில் குழப்பி புசித்து வர தேகம் சித்தியாகும். அந்த ஜோதி புல்லுமே வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணா பால், நெய் இது 2ல எதுல வேணாலும் பயன்படுத்தலாம். இதை வந்து அவங்க பசும்பால்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா, கையாந்தகரை மட்டும் பசு நெய்யில வந்து கலந்து சாப்பிடணும். இந்த 3 மூலிகைகள்ல எந்த காயக்கல்பம் வேணாலும் பயன்படுத்தலாம். இதே சித்த மருத்துவர்கள் இன்னும் அந்த அளவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இது நூல் குறிப்பா தான் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. அவங்களுடைய துணை இருந்தா அத கரெக்ட்டா செஞ்சும் சாப்பிடலாங்க. நன்றிங்க. இந்த வாரம் காயகல்பம் அப்படின்னு காய சித்தின்னு வந்ததுனால இந்த குறிப்பை வந்து சித்தரியல் சிந்தனையில பகிர்ந்துக்கலாம்னு தோணுச்சுங்க ஐயா. வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க. கிருஷ்ணானந்த ஐயா, சித்தரியல் சிந்தனை இதோட நிறைவு பண்ணிக்கிறேங்க ஐயா. நன்றி. ஐயா, அந்த கையாந்த கீரை தான் வந்து வெள்ளை கரிசாலை கண்ணி. வெள்ளை ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. கையாந்த கரைன்னு சொன்னீங்கல்ல, ஆமாங்க ஐயா. அதோட இன்னொரு பேர் தான் வெண்கரிசாலை. ஓ சரிங்க. அதாங்க அப்ப கரிசாலை நெய் தான் குறிப்பிட்டிருக்கேன். கரிசாலாங்கண்ணியை தான் வந்து கையாந்த கரைன்னு பொதுவா சொல்றாங்க. ஆமாங்க. அந்த புரோஸ்ட்ரேட்டா அப்படிங்கிறது அதனுடைய நன்றிங்க ஐயா. நேம். இப்ப கரிசாலை நெய் தாங்க ஐயா. கரிசாலை நெய் மஞ்சள், வந்து அந்த நன்றிங்க. சொல்லுங்க ஐயா. மஞ்சள் வெள்ளைன்னு 2 இருக்கும்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து வெண்கரிசாலையை தான் வந்து அங்க பொதுவா பண்றோம் போல. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நன்றிங்க, நன்றிங்க. கூகுள்ல கையாந்த கரை என்னன்னு பார்த்தேன். கூகுள் காரன் வந்து சூப்பரா வச்சு பிடிச்சிருக்காங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. கையாந்தகரை வெள்ளை கரிசலாங்கண்ணி. அதோட பேரு இன்னொரு பேர் பார்க்கலீங்க. நீங்க தெரிவுபடுத்தினதுக்கு நன்றிங்க ஐயா. இது வந்து அந்த கரிசாலை நெய்யினே சொல்லுவாங்க. வெள்ளை கரிசாலை நெய் செய்து அதை வந்து வளலை வாங்கல் அப்படின்னே சொல்லுவாங்க ஐயா. அந்த அண்ணாக்கு பகுதியில தடவி அந்த கோலையை நீக்கிறத ஒரு இதை வந்து வளலை வாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றிங்க தெளிவுபடுத்தினது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்கய்யா. பிருங்கராசம், கரிசாலை, கையாந்த கரை, 3 பேர் இருக்குங்கய்யா. பிருங்கராசம்னாலும் இதே தான் குறிக்கும். கையாந்த கரை என்ன சொல்லக்கூடிய கரிசாலையை தான் குறிக்கும். பிருங்கராசம் நீங்க நோட்டு படிச்சீங்கன்னா அதுவும் ஓ நன்றிங்க ஐயா. இதை வந்து சில சித்த வித்தியார்த்திகளை கொடுக்குறாங்க ஐயா. இங்கே திருப்பூர் பகுதியில் கூட ஏதோ சித்த வித்தியார்த்திகள் இது போல் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இதை வளலை வாங்கல் இந்த கரிசாலை வச்சு நெய் தயாரிச்சுட்டு அதை முறைப்படி வந்து தடை வர சொல்லிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் கூட அந்த சித்த வித்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேங்க. நல்லதுங்க ஐயா. நிறைய பேர்கள் இருக்குது. அதாங்க ஐயா, அந்த மருத்துவர்களுக்கு அந்த டக்குன்னு பேர் தெரிஞ்சிடும். நமக்கு வந்து இந்த மாதிரி வேற பேர்கள் வந்து தெரிய மாட்டேங்குது, பரிச்சயம் இல்லாதனால. நீங்கள் தெளிவுபடுத்தினதுக்கு நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்காங்க ஐயா? கிருஷ்ணானந்த ஐயா. ஐயா வேற கருத்துக்கள் இல்லைன்னா தாலாட்டு பாடி நிறைவு பண்ணிடலாமாங்க ஐயா? கிருஷ்ணானந்தையா பேச வாய்ப்பு இருக்காங்க ஐயா?
ஐயா சரிங்க. நான் அப்போ தாலாட்டு பாடல் ஒலிக்க செய்திருங்க. பஞ்சு மெத்த பட்டு மெத்த நீ படுத்துறக்க தங்கம் மெத்த செஞ்சு வச்சிருந்தே சின்னவளே நீ உறங்கு கண்ணு மணி பொண்ணு மணி கட்டழகு தங்க மணி காணாத காட்சியெல்லாம் கண்ணெதிரே காட்டு மணி பச்சை மணி தோளம் மணி அந்த பாலையை அழ்வாலை மணி நெத்தியில் நிலவை வச்சு நித்தம் ஒளி வீசும் மணி கல்கண்டு பொங்க வச்சு உனக்கு காலையிலே நான் கொடுத்தேன் நீ கை சுடுது என்று சொல்ல காட்டில் ஊதி ஊதி ஊட்டி விட்டேன் வெள்ளியில சொம்பெடுத்து உனக்கு வீசம்படி வாள் கொடுத்தேன் வச்ச வாழை நீ குடிச்சு வாழையம் மகன் உறங்கு உச்சியில ஜோதி வச்சு உன்னாப்பில் அமுதம் வச்சு எனக்கு பந்தியிட்டு பரிமாறும் பாலகியே நீ உறங்கு இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கு எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சலாடுதம்மா இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கு எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சலாடுதம்மா ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ அத்தாளிதான் உறங்கு ஆராரோ ஆரிராரோ அத்தாளிதான் உறங்கு. நன்றிங்கய்யா. இப்போ நிறைவு செய்திடலாமாங்கய்யா? தாலாட்டு பாடல் பார்த்துட்டோங்க. நன்றிங்க. இது சித்தரியல் சிந்தனை. ஐயா கிருஷ்ணனந்தையா நீங்கள் நிறைவு பண்ணிட முடியுமாங்கய்யா? சரிங்க, நிறைவு பண்ணிடுறேங்க. இது சித்தரியல் சிந்தனை. இந்த வாரம் சித்தரியல் சிந்தனையில் நம்ம சட்டைநாதர் ஐயாவினுடைய முன்ஞான பாடலில் 66வது பாடல் முதல் 70வது பாடல் வரை சிந்தித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று ஒரு இனிய மாலை வேளை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சந்திப்போம். சித்தர்களுடைய பாடல்களை சிந்திப்போம். சட்டைநாதர் ஐயாவினுடைய முன்ஞானம் பாடலில் 71வது பாடல் முதல் 75வது பாடல் வரை சிந்திப்போம். சித்தர்கள் சிந்தனை ஓங்கட்டும், சித்தர்கள் நெறி தலைக்கட்டும், சித்தர்கள் வாழ்வும் நெறியும் எங்கும் தலை தொங்கட்டும். வாய்ப்புக்கு நன்றிங்க. எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது கேட்பினும் அங்கங்கு இருந்து அவ்வாறே கொடுத்தருள்வாய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி. வந்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவு பெறுகின்றதுங்க. 5, 4, 3, 2, 1. நன்றி.